டெல்லிக்கு மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு என்னுடைய பெயரை சொல்லி சொன்னார். இதில் தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியதானே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைக்கும். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் சொல்றாங்க. அதிமுக சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் ஆவான்னு சொல்றாங்க. அப்போ அதிமுக யாருன்னு சொல்லல, அதிமுக யார் முதலமைச்சர் அமைச்சர் சொல்லல. அது என்டிஏ கூட்டணியை பொறுத்தமட்டில் தமிழ்நாடு தலைவர் எடப்பாடியார் தான். இது என்டிஏனுடைய தேசிய தலைமையில் எடுக்கப்பட்ட முடிவு. தமிழ்நாட்டுடைய அனைத்து அதிமுகவுடைய பொதுச் செயலர் எடப்பாடியாரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முடிவு. இதில் பிரிகேடியர் கட்டளை தளபதி எடப்பாடியார் தான். முடிவுகளை எடப்பாடியார் தான் அறிவிக்க வேண்டும், தெரிவிக்க வேண்டும். அவருடைய கருத்து தான் இறுதி கருத்து. அமித்ஷா சொல்லியிருக்காருல்ல, அது எப்படி பார்க்க எடப்பாடிங்கிற பேரே அவர் மென்ஷன் பண்ணாம சொல்லியிருக்காரு. அவர் எந்த அர்த்தத்தில் சொன்னார், எதுக்கு சொன்னார், இதெல்லாம் எனக்கு தெரியாது. அதிமுக முதலமைச்சராலும் எடப்பாடியார் தான் ஆட்சி, எடப்பாடியார் தான் முதலமைச்சர், அதான் அர்த்தம், அதுதான் கருத்து. அவர் அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி ஒரு வார்த்தையை கூட மென்ஷன் பண்ணாம ஒரு கூட்டணி கட்சியில் இருக்காரு, அவர் அதை கூட மென்ஷன் அதற்கான காலங்கள் இருக்கு, அந்நேரம் சொல்லிக்கலாம்னு இருக்கலாம். அமித்ஷா அவர் 2026 கூட்டணி ஆட்சி, அதாவது கூட்டணி ஆட்சி தான் அமைன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. வைகை செல்வன் அப்படி இல்லை, அதிமுகவே ஆட்சி அமைக்கும், மக்கள் விரும்ப மாட்டார்கள், கூட்டணி தமிழக மக்கள் கூட்டணி ஆட்சியை விரும்ப மாட்டார்கள். வைகை செல்வன் இல்லை, அது குறித்து அமித்ஷா அவர்களும் அதிமுக பொதுச் செயலாளர் மதிப்புக்குரிய பழனிசாமி அவர்களும் நீங்கள் இன்னைக்கு உள்ளதை பேசக்கூடாது. அன்னைக்கே அமித்ஷா அவர்கள் அவருடைய தலைமையில் ஆட்சி அமையும் சொல்லியிருக்கிறாங்க. நல்லது நடக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவருடைய முயற்சி அதற்கு எந்த ஒரு பங்கமும் வராத அளவிற்கு எல்லாம் நடக்கும் என்று நான் நம்புகிறேன். அவருடைய அந்த பெரும் முயற்சிக்கு இடையூறுவதற்காக என்டிஏ கூட்டணியைச் சேர்ந்த நாங்கள் எந்த ஒரு கருத்தையும் சொல்வது நாகரிகமாக இருக்காது. அது அவரவர்கள் கருத்து அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் கட்சியின் தலைமை இதை பற்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு தெளிவு இருக்கும். பாஜக அமைச்சரவையில் வரும், பாஜக அவருடைய அமைச்சர் தமிழகத்தில் வருவார் அப்படிங்கிற ஒரு கருத்துக்காகவே அதிமுக தோற்றுரும். மக்களை பொறுத்த மட்டும் அதிமுக காரர்களே இதை ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அதிமுக காரர்களே பாஜக காரர்களை தோற்கடிப்பதற்கான அனைத்து பணிகளையும் செய்வார்கள். ஓப்பனா ஒரு அமித்ஷா அவர்கள் இப்படி சொல்லியிருப்பது என்பது அதிமுகவை மூடிவிட்டு பாஜகவினுடைய ஆட்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவரு அதற்கு முன்னாடி ஒரு படியில் நிப்பாட்டியிருக்கார் தன்னுடைய பேச்சை. வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிக்கும். அப்படி அமையக்கூடிய ஆட்சி ஒரு கூட்டணி ஆட்சியாக இருக்கும். அந்த அரசில் பாஜக அங்கம் வகிக்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியிருப்பது அதிமுக பாஜக கூட்டணிக்குள் ஒரு புயலை கிளப்பியிருக்கிறது. 2 மாதங்களுக்கு முன்னால் இந்த கூட்டணியை இறுதி செய்த நேரத்தில், இது சார்ந்த அறிவிப்பை வெளியிட்ட நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்று அவர் கூறியிருந்தார். அதற்கு மறுநாள் 2 நாட்கள் மிக கடுமையான விமர்சனங்கள் எழுந்த நிலையில் 2 நாட்கள் கழித்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சிதான், அவர் கூறியது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று சொன்னார், அது கூட்டணி அரசு என்று சொல்லவில்லை என்று விளக்கம் சொன்னார். இப்போது அதற்கு மாறாக மதுரையிலும் சரி பேட்டியிலும் சரி திரு அமித்ஷா தெல்ல தெளிவாக கூட்டணி ஆட்சி என்று சொல்லியிருக்கிறார். பாண்டிச்சேரியில் புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸை வளைத்ததைப் போல இப்போது அதிமுகவை என்ஆர் காங்கிரஸை நடத்தியதைப் போலவே நடத்த முயற்சிக்கிறார்களா? அதிமுகவின் பலவீனத்தை பயன்படுத்தி எப்படியாவது தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்கிற பாஜகவினுடைய கணக்கை ஒரு வியூகமாக மாற்றுவதற்கு அமித்ஷா முயற்சிக்கிறாரா என்பது ஒரு கோணம். அதை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா, அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்வார்களா என்பது இன்னொரு கோணம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில்தான் தேர்தலை சந்திப்போம் என்று தெல்ல தெளிவாக 2 மாதங்களுக்கு முன்னால் சொன்ன திரு அமித்ஷா இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களின் பெயரையே சொல்லவில்லை, முதலமைச்சர் வேட்பாளர் யார் என்று அவர் சொல்லவில்லை. மாறாக அதிமுக தலைமையின் கீழ் சந்திப்போம், அதிமுக தலைமை என்று பெயர் குறிப்பிடாமல் சொல்வதும் இன்னொரு சர்ச்சையாக இருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திமுகவினுடைய தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் நேற்று பேசும்போது அண்ணாவை தமிழ்நாட்டை அவமதித்ததைப் போல நாளை தமிழ்நாட்டையே அடகு வைத்து விடக்கூடிய நிலைக்கு அதிமுக செல்லும் என்று அச்சத்தை
ஒரு அரசியல் விமர்சனத்தை முன்வைத்திருந்தார். இந்த நடவடிக்கை எதையெல்லாம் காண்பிக்கப் போகிறது? அதிமுகவுக்கு ஒரு புதிய சவால் இதன் வழியாக வந்திருக்கிறதா? அதிமுக பாஜக கூட்டணி என்பது திமுகவுக்கு சவாலா? விஜய் இந்த கூட்டணிக்கு வருவாரா? அவருடைய கட்சி வருமா? அந்த கட்சியும் இதுவரை ஏற்கனவே சொன்ன நிலைப்பாட்டில் இருக்கிறதா, மாறுகிறதா என்கிற அம்சங்களை விவாதிக்க போகிறோம். நம்மோடு மே 17 இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு திருமுருகன் காந்தி, அரசியல் விமர்சகர் திரு வம்சி சந்திரன், பத்திரிகையாளர் திரு ஷபீர் அகமது, எழுத்தாளர் திரு முத்துகிருஷ்ணன். உங்களுக்கு வணக்கம். நான் திரு திருமுருகன் காந்தியினுடைய முதற் பார்வையை கேட்க விரும்புகிறேன். அமித்ஷாவுடைய கோணம் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? ஒரு கட்சியுடைய ஆஸ்பிரேஷன், ஒரு கட்சி அதனுடைய தொண்டர்கள் அவர்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறது அவங்களுடைய இயல்பு, அப்படியான ஒரு இயல்பான ஒரு வெளிப்பாடாக இதை பார்க்குறீங்களா? அடிப்படையில் நம்ம ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வாக்கு விகிதம் எவ்வளவு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த வாக்கு விகிதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டை நீண்ட காலம் ஆட்சி செய்த அதிமுக போன்ற ஒரு கட்சியை எவ்வாறு நடத்துகிறது என்பது அப்பட்டமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அதிமுகவிற்கு மட்டும் ஒரு நெருக்கடியான ஒன்றோ அல்லது அவர்களுக்கு மட்டுமே அவமானப்படுத்துகின்ற செயலோ பார்க்க முடியாது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை மாற்றுகின்ற ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதேச்ச அதிகார போக்காக தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த கூட்டணி தொடர்பாக இப்போ அதிமுக தலைமையில் கூட்டணி என்றால் அதிமுகவினர் தான் இதை பற்றி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தணும். இது உண்மையாக சொல்ல வேண்டும் என்றால் இந்த கூட்டணிக்கு தலைவர் யாரோ அவர் தான் ஊடக சந்திப்பை நடத்த வேண்டும். ஆனால் மாறாக ஒரு உள்துறை அமைச்சர் நடத்துவது என்பது இது வரைக்கும் நாம் தமிழ்நாட்டில் பார்க்காத ஒன்று. இந்த இந்தியாவில் இத்தனை ஆண்டு காலத்தில் எந்த கட்சியினுடைய டெல்லியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியினுடைய உள்துறை அமைச்சர் தமிழ்நாட்டில் வந்து இப்படி பேசியதை நாம் பார்த்துருக்கிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு மிரட்டுகின்ற போக்கைத்தான் நான் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதிமுகவை சுதந்திரமாக இயங்க விடாமல் அந்த கட்சியை மூன்றாக உடைத்ததே பாரதிய ஜனதா கட்சி தான். பாரதிய ஜனதா கட்சி தலையீடு இல்லாமல் இருந்திருந்தால் அந்த கட்சி வந்து மூன்றாக உடைந்திருக்காது. இப்பொழுது மூன்றையும் நாங்கள் இணைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தான் முயன்று வரக்கூடிய ஒன்றையும் பார்க்கிறோம். அப்போ அந்த கட்சியை சிதைத்ததும், அந்த கட்சியுடைய சின்னத்தை முடக்கியதும், அந்த கட்சியினுடைய அதிகாரத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளை நாசப்படுத்தியதுமே பாரதிய ஜனதா கட்சியாகத்தான் இருக்கிறது. இப்பொழுது அமித்ஷா அவர்கள் கூட ஒரு விதமான அவர் வந்து அதிமுகவினுடைய தலைவராகவே நடந்து கொண்டு இருக்கிறார். அதுதான் வந்து நம்ம பார்ப்பதற்கு மிக துயரமானதாக இருக்கிறது. அது அதிமுகவினுடைய தலைவராக அவர் அமித்ஷா நடந்து கொண்டதை போலத்தான் நாம் பார்க்க முடியாது. ஏதோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக நான் பார்க்க முடியலை. அது ஒரு அதிமுகவினுடைய தலைவர் பேசுவது போல அந்த கட்சிக்கும் சேர்த்து பேசுவதாக இந்த பேட்டிகள் எல்லாம் பார்ப்பதற்கு ரொம்ப துயரமாக இருக்கிறது. அதாவது அதிமுகவை நான் பார்க்க வேண்டும் என்றால் 30 மாவட்டங்களுக்கும் அதிகமான இடங்கள், 30-35 மாவட்டங்களிலே அவர்கள் தங்களுக்கான ஒரு வலுவான ஒரு கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சி, பல்வேறு திறமையான ஒரு அமைச்சர்களை கொண்டிருந்த ஒரு கட்சி. அப்படியான ஒரு கட்சி வெறும் 4 எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைமை ஒரு ஊடக சந்திப்பை நடத்துகிறது. அதிலே வந்து அவர் யார் முதலமைச்சர் என்பதை சொல்ல வேண்டும் என்பதை எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றை தான் நான் பார்க்கிறோம். இது வந்து அவலமான ஒரு நிலை. இங்கே வந்து அதிமுக வந்து டெல்லி அதிகாரத்தில் தங்கள் பங்கு கேட்டு போகக்கூடிய நிலை அல்ல. தமிழ்நாட்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு அதிமுகவை விட்டால் பாரதிய ஜனதா கட்சி வழி கிடையாது. அதிமுக இருந்தால் மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினால் இங்கே 4 சீட்டுகளையாவது இடங்களையாவது பெற முடியும் என்கின்ற சூழல் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பே இல்லாத ஒரு கட்சி, மிக பெரும் வெற்றியை நாங்கள் பெறுவோம் என்று நம்புகிற ஒரு கட்சியை வந்து மிரட்டி பணிய வைக்கக்கூடிய முறையை பார்க்கும் பொழுது அதிமுக ஒரு ஆளுமையான ஒரு தலைமையை தரவில்லை என்பது மிக அப்பட்டமாக. திருமுருகன், பாஜகவை விமர்சிக்கிறது எந்த வகையில் நியாயம்? பிஜேபியோட கூட்டணி சேர மாட்டோம், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் சேர மாட்டோம், எதிர்காலத்தில் எப்போதும் சேர மாட்டோம் அப்படின்னு 3 மாதத்துக்கு முன்பு வரை பேசிட்டு கட்சியோட பொதுக்குழுவோ செயற்குழுவோ கூடாமல் தொண்டர்களுடைய கருத்தை கேட்காம திடீர்னு அமித்ஷாவை சந்தித்து கூட்டணியை பேசுகிறாங்க. அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொண்டு பிஜேபியோட கூட்டணிக்கு போன பிறகு பிஜேபி அந்த நிபந்தனை விதிக்கிறாங்களே இந்த நிபந்தனை விதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்றதுல என்ன நியாயம்? அதிமுக அதுக்கு உடன்பட்டு தானே போறாங்க. இதெல்லாம் பேசாமலா கூட்டணியில் போய் சேர்ந்திருப்பாங்க? அதிமுக ஒரு ஆளுமை இல்லை, அதிமுக ஒரு ஆளுமையான தலைமை இல்லை என்பதை தான் வெளிப்படுத்துது. இப்போ நம்ம கேட்குற கேள்வி அதிமுகவை பார்த்து கேட்க வேண்டும் என்றால் அது ஒரு முக்கியமான கேள்வி. என்னன்னால், ஒரு உங்களோட தயவில் தான் 4 எம்எல்ஏக்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சியை நீங்கள் சென்று சந்தித்து கூட்டணிக்கு வர வேண்டும் அல்லது கூட்டணியில் இணைய வேண்டும் என்ற ஒன்று முடிவை ஏன் எடுத்தீர்கள்?
பாரதிய ஜனதா கட்சியோடு ஏன் கூட்டணி அமைத்தது என்று இதுவரைக்கும் வந்து அதிமுக தலைமை வெளிப்படுத்தவும் இல்லை, அதுக்கான காரணங்களை சொல்லவும் இல்லை. அதிமுக வந்து பாரதிய ஜனதா கட்சி விட்டு வெளியில் வருவதற்கு பல காரணங்களை சொன்னார்கள். இன்றைக்கு அந்த காரணங்கள் என்ன என்பதும் தெரியாது. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியோட கைகோர்ப்பதற்கான காரணம் எதுவும் இல்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்கு விகிதம் தமிழ்நாட்டில் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக வந்து தொடர்ச்சியாக இப்பொழுது நடந்த முருகர் மாநாட்டில் மிக மோசமாக திராவிட இயக்கங்களை, திராவிட கட்சிகளையும், திராவிட இயக்கங்களினுடைய தலைவர்களையும் மிக கொச்சையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைப்பு காணொலியை வெளியிட்ட பொழுது கூட எதிர்ப்பை தெரிவிக்காமல் அமைதி காத்து, இதற்கு பிறகும் கூட அவர்கள் பேசுகின்ற எதிர்ப்பு என்பது நாம் ஒரு சுயமரியாதை மிக்க எதிர்ப்பாக நாம் பார்க்கவில்லை. இப்போ இப்படி மோசமான ஒரு நிலைக்கு அதிமுக பணிந்து நிற்பது என்பது தமிழ்நாட்டினுடைய அரசியலில் இதுவரைக்கும் நாம் காணாத ஒன்று. இதற்கு முழுமையான காரணம் அதிமுகவினுடைய தலைமை ஒரு நேர்மையற்ற, இன்னும் துணிச்சலற்ற, ஒரு சுயமரியாதை மிக்க தலைமையாக இல்லை என்பதான் காரணமே ஒழிய அதிமுக தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை குறித்து 4 ஆண்டுகளில் எதுவும் பேசவில்லை. தமிழ்நாட்டினுடைய தேவை குறித்து எதுவும் பேசவில்லை. பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணியில் இருக்கிறார்கள். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுகின்ற நிதியை ஒதுக்கவில்லை. நீங்க தமிழ் மக்களுடைய அது எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதுங்கிறது 2வது விஷயம். திமுக ஆட்சியில் இருக்கிறது, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கல. எதிர்கட்சிக்கும் ஆளும் கட்சிக்கு இணையான பொறுப்பு இருக்கிறது. எதிர்கட்சி சேர்ந்து பேசணும். எதிர்கட்சியும் ஒற்றை குரலில் பேச வேண்டும். நீங்க தேர்தலின் பொழுது வேறாக இருக்கலாம், ஆனால் ஒரு மாநிலத்துக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதி, பள்ளி கல்விக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியை பாரதிய ஜனதா கட்சி ஒதுக்கப்படவில்லை என்கின்ற பொழுது டெல்லியை நோக்கி கேள்வி கேட்க வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சி தலைவருக்கு இருக்கிறது. அது கேட்கவில்லை. தமிழ்நாடு உரிமை குறித்து இதுவரை அதிமுகவினுடைய கட்சி தலைமை எந்த போராட்டத்தையும் நடத்தவில்லை, எந்த கேள்வியும் எழுப்பவில்லை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த அதிமுக என்பது பாரதிய ஜனதா கட்சியின் அடிபணிந்து இருப்பதற்கான காரணம் வேறு எந்த காரணமும் அல்ல. அவர்கள் தங்களுடைய பிடி பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கின்ற காரணத்தினால்தான் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியிடம் பணிந்து நிற்பதாக நாம் பார்க்க முடியும். ஓகே, திரு ஷபீர், இந்த மூவ் வந்து ஏற்கனவே பிஜேபி தன்னுடைய நிலைப்பாட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லைன்னா ஏற்கனவே திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சொன்னது கூட்டணி ஆட்சி, கொயலிஷன் கவர்மெண்ட் இல்லை, நீங்கள் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு ஊடகங்களை பார்த்து சொன்னார். இப்போ ஒரு தெளிவு பிறந்துருச்சா? அதாவது அதிமுக என்ன செய்ய வேண்டும், கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கொள்ள வேண்டுமா அல்லது அதிக இடங்களை கொடுக்க வேண்டுமா, எந்தெந்த தொகுதிகளை ஒதுக்க வேண்டும், யாருடன் கூட்டணி சேர வேண்டும், கூட்டணி சேரக்கூடாது, யாருக்கு சீட்ஸ் கொடுக்கணும், யாருக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்ற முடிவுகள் அதிமுக தலைமை எடுக்கவில்லை. அது பாஜக எடுக்கிறது அப்படின்றது தான் வந்து ஒவ்வொரு நாளும் அது வந்து உறுதியாகி கொண்டே போகிறது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக தான் இந்த முடிவுகளை எடுத்திருக்க வேண்டும். இந்த முடிவுகள் குறித்து அவங்க தான் முதல் முறையாக இதை மக்கள்கிட்ட வெளிப்படையாக சொல்லியிருக்கணும். பட் அவங்க சொல்லாமல் இது பாஜக தலைமை சொல்லுகின்ற ஒவ்வொரு விஷயத்துக்கும் இவர்கள் மறுப்பு தெரிவிப்பதும், இவர்கள் வந்து அது குறித்து பேசாமல் இருப்பதும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புகிறது. இந்த கூட்டணி மீண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிரச்சனையில கருத்து சொல்லலையே. அமித்ஷா சொன்ன பிரச்சனையில உடன்படுறோம், எதிர்க்கிறோம், அல்லது எங்க கட்சிக்குள்ள பேசுவோம், பேசி அமித்ஷாவை வந்து கன்வின்ஸ் பண்ணுவோம், இப்படி எதுவுமே இல்லையே. இல்லை, அதுதான் பிரச்சனை. இங்கே அதிமுக தலைமை அதை பற்றி பேச மறுக்கிறது அப்படின்றது தான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. இது கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த அடிப்படையில் இந்த கூட்டணி மீண்டும் அமைந்திருக்கிறது அப்படின்ற அந்த கேள்விகளை மீண்டும் மீண்டும் எழுப்புவதற்கான காரணம் இங்கே இருக்கக்கூடிய அதிமுக தலைமை, குறிப்பாக திரு இபிஎஸ் அவர்கள் பேசாமல் இருப்பது தான். அவருடைய மௌனம் அப்படின்றது பல்வேறு சந்தேகங்களையும் பல்வேறு கேள்விகளையும் எழுப்புகிறது. இப்போ நீங்கள் ஒரே ஒரு விஷயம், அதாவது அமித்ஷா அவர்கள் வந்து அந்த கூட்டணி வந்து அறிவிக்கும் போது அவர்கிட்ட ரொம்ப பாயிண்டடாக அந்த கேள்வியை கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க, அதில் பாஜக எம்எல்ஏக்கள் பங்கு பெறுவார்களா அப்படின்னா ஆம், பங்கு பெறுவார்கள். என்ன விஷயங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் அப்புறம் பேசிப்போம், தேர்தல் நெருங்கும் போதோ அல்லது தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு நாங்கள் பேசிக்கொள்வோம். என்னென்ன போர்ட்ஃபோலியோ அப்படின்றதெல்லாம் வந்து நாங்கள் எல்லோரும் உட்கார்ந்து அமர்ந்து பேசி முடிவு செய்வோம் அப்படின்றாங்க. இப்போ அது பேசினதுக்கு பிறகு இவங்க என்ன சொன்னாங்க, கூட்டணி ஆட்சிக்கெல்லாம் நாங்கள் ஒத்துக்கல அப்படின்ற அளவுக்கு லீடர்ஸ் வந்து பேசினாங்க. ஏடிஎம்கே லீடர்ஸ் வந்து பேட்டி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் டெல்லியில் பேசும்போது
கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் மதுரையில பேசும்போது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாரு. அப்ப எதுக்குமே கருத்து தெரிவிக்காத அதிமுக தலைவர்கள் இப்பொழுது அமித்ஷா அவர்கள் ஒரு பத்திரிகையில வந்து இந்த பேட்டி வந்திருந்தா கூட பரவாயில்ல, நீங்க சொல்லலாம் அந்த பத்திரிகை வந்து மிஸ்கோட் பண்ணிருச்சு அப்படின்னு. 2 பத்திரிகைகள்ல அதே பேட்டி வந்திருக்கு, அதே வார்த்தைகள், அதே வாக்கியங்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல பிரிண்ட் ஆகி கையில கொடுத்திருக்காரு அமித்ஷா அவர்கள். என்ன சொல்றாருன்னா, ஆம் 2026 தேர்தலில் நாங்கள் வெற்றி பெறுவோம், என்டிஏ ஆட்சி அமையும், அந்த ஆட்சியில் பாஜக பங்கு பெறும் அப்படின்றத தெளிவாக அவர் சொல்லிவிட்டார். அப்படின்னும் போது இப்போ அதிமுக தான் வந்து இது இருக்கா இல்லையா, இது ஒப்புக்கொண்டுதான் இவங்க கூட்டணிக்கு போனாங்களா போலையா அப்படின்ற விஷயங்களை எல்லாம் வந்து வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயம். நீங்க தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. என்டிஏ ஆட்சின்னு சொன்னா அவர் அதிமுக ஆட்சியை தான் மீன் பண்றாரு. அதிமுக என்டிஏல இருக்கு, என்டிஏவும் பிஜேபியும் கூட்டணியில இருக்கு. அதிமுக ஆட்சின்னு சொல்றதும் என்டிஏ ஆட்சின்னு சொல்றதும் ஒண்ணுதான். இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருந்தாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே அதை முன்னாடி சொன்னாங்க. இப்போ வந்து இதில் கருத்து சொல்லாமல் இருக்கிறது ஏறத்தாழ பாண்டிச்சேரி பிளே புக்கு போகுதா? என்ஆர் காங்கிரஸை வளைத்தது மாதிரி கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாச்சு, கூட்டணியை ஏற்றுக்கொண்டுட்டாங்க, அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிபந்தனைகள் அப்படின்னு வருதா? சீட்ஸ் அதிகமாக வாங்குறதுக்கான முயற்சியா, இல்லை நிஜமாவே அவங்க கூட்டணி ஆட்சியை அதிகாரத்தில் கோட்டையில் மந்திரியாக உட்காரணும்னு நினைக்கிறாங்களா? இங்க பாஜக வந்து தமிழ்நாட்டில் இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு வந்து ஒரு சீட்டு கிடைச்சாலும் அது லாபம் தான், ஒரு கேபினெட் மந்திரி கிடைச்சாலும் அவங்களுக்கு வந்து அது லாபமாக தான் அமையும். ஸோ பாஜகவுடைய ஸ்கோர் போர்டு அப்படின்றது வந்து உங்களுக்கு 4 அப்படின்ற நிலையில் தான் இருக்கு. அது அதிமுக இல்லைன்னா அது 0 அப்படின்ற ஒரு நிலைக்கு தான் அது இருந்திருக்கும். ஆனால் இங்க பிரச்சனை என்னன்னா, இபிஎஸ்ஆல வந்து இவங்க இந்த புஷ்பேக்கை பண்ண முடியல. ஏதோ ஒரு அழுத்தத்தின் பேரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மௌனம் காக்கிறார் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. அதுக்கு அடுத்தது நீங்கள் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரி பிளே புக், நீங்கள் பாண்டிச்சேரி பிளே புக்கை தாண்டி இப்போ மகாராஷ்டிரா பிளே புக்கை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வராங்களா அப்படின்றதும் வந்து ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ மகாராஷ்டிராவில் இந்த சமீபத்தில் நடந்த தேர்தலில் ஏக்நாத் ஷிண்டே தான் முன்னிலைப்படுத்தினாங்க. ஏக்நாத் ஷிண்டே ஒரு ப்ரோக்ரெசிவான சீஃப் மினிஸ்டர், அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களால் பல பெண்கள் வந்து பயனடைந்திருக்கிறார்கள். அவரை முன்னிலைப்படுத்தி போட்டியிட்ட ஒரு தேர்தலில் அதுக்கப்புறம் அவரை கேபினெட்ல சேர்க்கிறதா அல்லது அவருக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் கொடுக்கறதா அப்படின்றதே ஒரு பெரிய விவாத பொருளாயிருச்சு. அதுக்கப்புறம் அவர் போய் டெல்லியில ஒரு வாரம் உட்கார்ந்து பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறம் தான் அவருக்கு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அப்படின்ற பதவியே கொடுக்கப்படுகிறது. இங்கேயும் வந்து பாஜக என்ன ப்ராமிஸ் பண்றாங்க, இங்க நடக்கக்கூடிய தேர்தலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையில தான் அந்த தேர்தல் நடக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா இன்னைக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டிகள்ல பாத்தீங்கன்னா இபிஎஸ் அப்படின்ற அந்த பெயரை கூட பயன்படுத்தாம அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார் அப்படின்னா அந்த ஒருவர் யார், அது இபிஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டும். அதை சொல்லாமல் இருப்பது ஒரு புது விதமான ஒரு அழுத்தத்தை உருவாக்குறார்கள். ரெண்டாவது, உங்களுக்கு அன்னைக்கு அமித்ஷா அவர்கள் தலைமைன்னு சொல்றதும் எடப்பாடி பேரை சொல்லாம விடுறதும் ஒண்ணுதானே. அது வந்து ஒரு டெலிபரேட்டா எடப்பாடி பேரை சொன்னாதான் திரு பழனிசாமி எங்கள் அணியின் தலைவர் அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் சொன்னாதானா? சொல்லாமலே ஏடிஎம்கே லீடர்ஷிப்னா அது அண்டர்ஸ்டூட் தானே அது? இல்ல நீங்க நிலைமை வந்து மாறி இருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். அதாவது திரு செங்கோட்டையனை வைத்து எப்படி இந்த கூட்டணி அமைவதற்கான சில முயற்சிகளை அவங்க எடுத்தார்களோ அதே முயற்சிகளும் வந்து தற்போது தொடர்கிறது. சமீபத்தில் கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் குருமூர்த்தியை சந்தித்து 2 மணி நேரம் பேசி இருக்கிறார். குருமூர்த்தியும் டெல்லிக்கு போய் பேசி இருக்கிறார். இப்போ இபிஎஸ் முதலமைச்சராக முன்னிலைப்படுத்துவதா அப்படின்றதுல பிஜேபிக்கு ஒரு செகண்ட் தாட் வந்திருக்கா அப்படின்ற கேள்வி இங்க எழுது இல்லையா? நீங்க இல்லைன்னா சொல்லி இருக்கணும்ல. ஒரு கூட்டணி அறிவிப்பின் போது இபிஎஸ் நீங்க வெளிப்படையாக சொல்லுகிறீர்கள் அப்படின்னும் போது அப்புறம் ஒரு பேட்டியில அத பதிவு பண்றது யார் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ன்றது ஏடிஎம்கே தானே முடிவு பண்ண முடியும். ஏடிஎம்கே லீடர்ஷிப் தலைமையில தேர்தலை சந்திப்போம்னு சொல்லிட்ட பிறகு எடப்பாடி பேரை ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும், சொல்லாம விட்டுட்டா அவங்க ஆப்ஷன் வச்சிருக்காங்க. அது என்ன இருக்கிற ஏபிசிடியில் ஏதோ ஒன்று சொல்ற இடத்துக்கு ஏடிஎம்கே அவ்வளவு இறங்கி போயிடுமா என்ன? இல்ல, இறங்கி போவதற்கான ஒரு சூழலை பாஜக ஏற்படுத்தினால் என்ன பண்ணுவீங்க அப்படின்ற அந்த கேள்விதான். இப்போ அதற்கும் பாஜக தயாராகி கொண்டிருக்கிறதா அப்படின்றது சந்தேகம். நீங்க சொன்னீங்க பாண்டிச்சேரி பிளே புக், மகாராஷ்டிரா பிளே புக், எல்லா மாநிலங்களையும் இதை அவர்கள் செய்திருக்கிறார் அப்படின்னும் போது தமிழ்நாடு இஸ் நோ எக்ஸெப்ஷன். அதுல இபிஎஸ்ஐ வந்து உங்களுக்கு சைட்லைன் பண்ணுவதற்கோ அல்லது அவரை ஓரங்கட்டுவதற்கோ பாஜக நினைத்தால் அது செய்ய முடியும் அப்படின்றது தான் இன்னைக்கு. அவரை சைட்லைன் பண்ற ஒண்ணுக்கு அவர் எங்க கூட்டணிக்கு போறாரு? ஷபீர், அவரை எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்குறதுன்னு அவங்க முடிவு பண்ணாங்கன்னா அந்த கூட்டணிக்குள் அவர் போக வேண்டிய அவசியம் இல்லை. கட்சி அவர்கிட்ட தான் இருக்கு.
இப்போ அவர் என்ன சொல்கிறார், இத்தனை நாள் என்ன சொன்னார்னா, ஏன் பிஜேபியோட கூட்டணி சேர்ந்தீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு தன் தொண்டர்களுக்கு இதுவரையிலும், தன் கட்சி தொண்டர்களுக்கு இதுவரையிலும் அவர் வந்து காரண காரியங்களை விளக்கி எந்த சூழ்நிலையில் விலகணும், எந்த சூழ்நிலையில் சேர்ந்தோ, என்னென்ன காரணங்களுக்காக நாம் கூட்டு வைத்திருக்கிறோம்னு அவர் இதுவரையும் விளக்கலை. மீடியாவில் கேட்கும்போது நீங்கள் யாருங்க கேட்குறதுக்கு, நாங்கள் யாரோட வேணால் சேர்ந்துப்போம், அது எங்கள் கட்சி பிரச்சனை அப்படின்ற அளவில் கிடக்கிறார். பொலிட்டிக்கலாக வந்து ஒரு காமராஜர், பெருந்தலைவர் காமராஜ் தொடங்கி கலைஞர் கருணாநிதி அவர்கள் வரலையும் டெல்லியில் பிரதமர் யார் அப்படின்னு தமிழ்நாட்டிலிருந்து தீர்மானித்த காலம் போய், தமிழ்நாட்டில் கோட்டையை யார் ஆட்சியை பிடிக்கிறது அப்படின்றத, அந்த கோட்டையில் யார் யார் மந்திரியாக உட்காரணுன்றத அமித்ஷா முடிவு செய்வார் அப்படின்ற ஒன்றை தமிழ்நாட்டு வாக்காளர்கள், தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஏற்றுக்கொள்வாங்க? அதை பாசிட்டிவாக பார்ப்பாங்களா? ஒரு கோயலிஷன் ஏராவை நோக்கி போகிறோம் அப்படின்னு? இல்லை, கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையே தமிழ்நாடு மக்கள் வந்து அவ்வளவு எளிதாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னா, உங்களுக்கு காங்கிரஸும் வந்து திமுகவுடன் கூட்டணியில் இருந்திருக்கிறது. பல்வேறு சந்தர்ப்பங்களில் அவங்களும் கூட்டணி ஆட்சி குறித்து பேசியிருக்கிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் அதற்கு ஒத்துழைத்ததில்லை. அதை வந்து அது ஒரு டிஸ்கஷன் பாயிண்டாகவே இருக்கவே இருக்காது அப்படின்றது தான் வந்து தற்போதைய நிலை. இப்போ அதே நிலை தொடருமா அப்படின்றது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. பட் மக்கள் மத்தியில் உங்களுக்கு கூட்டணி ஆட்சி அப்படின்னும் போது அதை ஒரு சந்தேக பார்வையோடு தான் பார்ப்பார்கள். அது யாருடைய ஆட்சியாக இருக்கும்? ரெண்டாவது, பாஜக கடந்த காலங்களில் நடத்துகின்ற பல்வேறு விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ரொம்ப அக்ரெசிவாக எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோல் பண்ண நினைப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகமும் மக்கள் மத்தியில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக தொண்டர்களே முதல்ல அதை ஏற்றுக்கணும், அதிமுக தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொள்வார்களா அப்படின்றது இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிஜேபி உடன் கூட்டணியில ஏதாவது முரண்பாடு தற்போது ஏற்படுகிறது அப்படின்னா, அந்த முரண்பாடை வைத்து இந்த கூட்டணியை விட்டு வெளியே வரக்கூடிய சூழல்ல இபிஎஸ் இருக்காரா அப்படின்றது கேள்வி. ஏன்னா அவரை சுத்தி இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் வந்து பாஜகவுடன் மிகவும் இணக்கமாக இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஒரு படி மேல போய் ஆர்எஸ்எஸ் உடனும் மிகவும் இணக்கமாக இருக்கிறார்கள் அப்படின்ற அந்த சூழல் இருக்கும்போது அது திரு இபிஎஸ் அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய செக்காவும் ஒரு மிகப்பெரிய த்ரெட்டாவும் அது இருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே, ஒரு திரு சுமந்த், ஒரு மிகப்பெரிய நெருக்கடியில் அதிமுக தலைமை இருக்கிறதா ஷபீர் கணிக்கிறாரு. பிஜேபி கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற ஒன்றில் அப்படிலாம் இல்லை, அதற்கு நாங்கள் சம்மதிக்கலை, அவர் அந்த அர்த்தத்தில் சொல்லலைன்னு திரு எடப்பாடி பழனிசாமி 2 மாதத்துக்கு முன்னாடி விளக்கம் கொடுத்தாரு. இப்போ வந்து ஒரு ஒயிட் அண்ட் பிளாக்காக அவங்க சொல்லிட்டது மாதிரி தெரியுது. அமித்ஷா கேட்டகாரிக்கலாக சொல்லிட்டாருன்னு நீங்கள் பார்க்குறீங்களா, இல்லை ஏடிஎம்கே கவர்மெண்ட்டை தான் அவர் மீன் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா? இந்த ஸ்டாண்டு மாறினதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏடிஎம்கே தலைமை மௌனம் காக்கிறத ஒரு ராஜதந்திரமாக பார்க்குறீங்களா? எப்படி நீங்கள் ரீட் பண்ணுறீங்க? ஒரு சிக்கல், ஒரு ராஜதந்திரம் ஒன்றும் கிடையாது. இது வந்து கூட்டணி என்று அமைக்கப்பட்டதோ அன்றே வந்து அவர்கள் இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அதிகாரத்தில் பங்கு வழங்கப்படும் என்பது அதிமுகவுக்கும் நன்றாக தெரியும். முதல் நாளே வந்து ஆமாங்க கூட்டணி ஆட்சி தான், முதல் வரும், நாங்கள் தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற கட்சி, ஆனால் இப்போ நாங்கள் கூட்டணிக்கு போகிறோம் அப்படின்னு எந்த கட்சியாவது வெளியே வந்து சொல்லுவாங்களா? ஸோ இது வந்து அவங்களுடைய நிலைப்பாடு, அதுதான் வந்து தட் இஸ் த ரியாலிட்டி. இப்போ உட்காந்துக்கிட்டு அதை போய் இல்லை இல்லை கூட்டணி நீங்க சொல்றது ரொம்ப ஷாக்கி சர்ப்ரைசிங்கா இருக்கு. அது நீங்க சொல்றது ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்கன்னா கூட்டணி உருவான நாளிலேயே அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறது அப்படின்ற ஒண்ணுக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சம்மதித்து விட்டார் அப்படின்னா 4 நாள் விமர்சனங்களுக்கு பிறகு அப்படி இல்ல, அவர் அந்த அர்த்தத்துல சொல்லல, நாங்க அதிகாரத்துல பங்கு தர மாட்டோம் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு என்ன பொருள்? அது தொண்டர்களையும் வாக்காளர்களையும் தப்பா மிஸ்லீட் பண்ணாரா திரு எடப்பாடி? ஒரு மிஸ்லீடும் கிடையாது. ஒரு நிமிஷம் இருங்க. சம்மதிக்கிறதுக்கும் ரிகன்சைல் ஆக தேர்த்திக் கொள்வதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. நான் வந்து விருப்பப்பட்டு ஒரு கூட்டணி ஆட்சி அமைப்பேனா? மாட்டேன். ஆனால் அதுக்கு வந்து ஒரு அவசியம் வந்து விட்டால் அதுதான் நடக்க வேண்டும். இல்லாட்டி திருப்பி திமுகவே வந்து ஆட்சி நடத்துங்கன்னு சொல்லிட்டு போக முடியுமா? என்ன லாஜிக் இருக்குது? எனக்கு இந்த டிபேட்டினுடைய இதுவே புரியல. ஏதோ வந்து அதிமுக வந்து மிரட்டி உருட்டி, திமுகவும் கூட்டணியும் இந்த கூட்டணியும் ஈக்குவல் கிடையாதுங்க. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா 4.5 வருஷம் ஆட்சி பண்ண ஒரு தலைவர், அவர் முதலமைச்சர், எங்க தலைமையில எங்க ஆட்சி அமையும்னு வாக்காளர்கள்ட்ட போய் அவர் கேட்க போறாரு. நீங்க வந்து ஒரு பக்கம் அமித்ஷா கூட்டணி ஆட்சின்னு பேசினார், இல்ல அவர் அப்படி பேசவே இல்லைன்னு அவர் சொன்னாரு.
இப்ப திருப்பி அவர் சொல்றப்ப அது கேள்வி வராதா? ஏடிஎம்கே பொசிஷன் என்ன, பிஜேபியோட பொசிஷன் என்னன்றது ஒரு டிபேட்டிங் பாயிண்ட் கிடையாதா? என்ன ஏடிஎம்கே பொசிஷன் என்ன, பிஜேபி பொசிஷன் என்ன? தமிழ்நாடு ஏடிஎம்கே தனி கட்சி ஆட்சிங்க. அவங்க அதிகாரத்தை கொடுக்கிற இடத்துல இருக்கிறவங்க. அவங்க இன்னைக்கு வரல அவங்க சொல்லல. அதிகாரத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இடத்துல, சீட்டை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இடத்துல, கூட்டணிக்கு லீட் பண்ற இடத்துல இருக்கிறது ஏடிஎம்கே. அவங்கள இன்னொருத்தங்க டிக்டேட் பண்ணிட முடியுமா? திமுக கூட்டணியில, ஐயோ நீங்க என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்களே. திமுக கூட்டணியில 5% மேல வாக்கு வங்கி பெற்றிருக்கிற கட்சி ஒரு கட்சி சொல்லுங்க. காங்கிரஸ் கூட கிடையாது. எல்லாம் வந்து 3%, 1%, 1.25% வாக்கு வங்கி வைத்துக் கொண்டிருக்கிற கட்சிகள். இரண்டாவது, திமுகவிடம் சில கட்சிகள் பணம் வாங்கி இருக்கிறார்கள். ஸோ யூ cannot equate the two. பிஜேபி 17 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிற கட்சிங்க. அவங்களையும் நீங்க கூட இருக்கிற சிபிஐ சிபிஎம் எப்படிங்க நீங்க ஒப்பிட முடியும்? இவர்கள் வந்து திமுக என்ன சொன்னாலும் செய்வாங்க, அவ்வளவுதான். அவர்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டி கிடையாது. 2021 வாக்கு வங்கி தொடர்ந்து குறைஞ்சு வந்துருச்சு. சுமந்த், அந்த மாதிரி எல்லா கட்சியும் பிஜேபிக்கு சரி நீங்க ஒரு நிமிஷம், நீங்க வந்து திடீர்னு நியூ பார்ன் பிஜேபி இல்ல, இது 2021 பிஜேபி இதே வலிமையோட தான் இருந்துச்சு. பேச விட மாட்டேங்கிறீங்க. இதை விட வலிமையா இருந்தது 2021 பிஜேபி, இதை விட வலிமையா இருந்துச்சு. நீங்க சொல்ற இத்தனை மாநிலங்கள் ஆட்சியில் இருந்தாங்க. அப்பவும் அவர்களுக்கு 20 சீட் தான் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி. அப்போ வந்து அவங்க வந்து பாமகவோட குறைந்த சீட்ல தான் நின்னாங்க. அப்போ வந்து அவங்க கூட்டணி ஆட்சி அதிகாரத்துல பங்கு அப்படின்லாம் பிஜேபி பேசல. அவங்களை எப்படி டீல் பண்ணாரு அன்னைக்கு? சரி ஒரு நிமிஷம், எப்படி டீல் பண்ணாரு? அப்போ வந்து அவர் ஆட்சி பொறுப்பில் இருந்தார். அதிமுக இந்த அளவுக்கு பலவீனமான ஒரு கட்சியாக இல்லை, அது பலவீனம் அடைந்திருக்கிறது. இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு கட்சி ஒற்றுமையாக இருப்பதனால் ஓரளவுக்கு கன்சாலிடேஷன் ஏற்பட்டிருக்குது. ஆனால் இன்னைக்கு யாராவது அதிமுக ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் இருக்கும்போது அதே மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுன்னு யாராவது சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. புது ஒரு அரசியல் நிலைமை ஏற்படும் போது அதற்கு ஏற்றாற்போல் நம்ம மாத்திக்கணும். அதுல என்ன தப்பு இருக்கு? கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு பெரிய குற்றம். அது என்ன ஒரு அபத்தமான ஒரு வாதம் இது? திமுக இந்த மாதிரி ஏடிஎம்கேவை சொல்ல சொல்லுங்க. குற்றம் இல்லை என்றால் என்ன சொன்னாலும் ஆமா ஜாமீன் போட்டுட்டு போவாங்க. டாக்டர் சுமந்த், குற்றம்னு யாரும் சொல்லல, குற்றம் இல்லைன்னு நீங்களும் சொல்றீங்க, நானும் சொல்றது நம்முடைய வியூ. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை அழைத்து கூட்டணி ஆட்சி குற்றம் அல்ல, கூட்டணி ஆட்சிக்கு நாங்கள் தயாராகி விட்டோம், அதுதான் ரியாலிட்டி, அதுதான் யதார்த்தம், கூட்டணி ஆட்சியால் தமிழ்நாட்டுக்கு நன்மை வரும், பிஜேபிக்கு 4 மந்திரி கொடுக்கறதுல தப்பு இல்ல அப்படின்னு அவங்க கட்சி செயல் வீரர் கூட்டத்துல பேச முடியுமா? அவரால பேசுவாரா? எதுக்குங்க சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? சொல்ல வேண்டாமா? நான் பலவீனமாகி விட்டேன், எல்லோரும் பாருங்கள், நான் வீக் ஆகி விட்டேன், நான் கூட்டணி ஆட்சி தான் யாராவது சொல்லுவாங்களா? ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? என்ன லாஜிக் இல்ல? முடியும் கூட்டணி ஆட்சின்றது ஒரு மேஜர் பாலிசி டிசிஷன் என்று ஒப்புக்கொள்ளாது. பாலிசி டிசிஷன் என்ன சொன்னாங்க? தேர்தலுக்கு பின் தான் இந்த முடிவு எடுக்கப்படும், அவ்வளவுதான். யாருக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்குதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. அதிமுகவுக்கு நாளைக்கு ஒரு பெரிய மெஜாரிட்டி கிடைச்சதுன்னா அவங்க பொசிஷன் ஸ்ட்ராங் ஆயிடும். அவங்க வந்து கூட்டணி ஆட்சி கொடுக்க மாட்டேன்னுவாங்க. அதிமுகவுக்கு நேரோ மெஜாரிட்டி இல்லாட்டி மெஜாரிட்டியே கிடைக்கல, கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைக்குதுன்னா கூட்டணி ஆட்சி தான். இதுல என்ன பேசுறதுக்கு என்ன இருக்கு? அமித்ஷா சொல்றாரு, அமித்ஷா சொல்லலைங்கிறது வேற, எடப்பாடி சொல்றாரு, எடப்பாடி சொல்லலைங்கிறது வேற. இன்னைக்கு அதிமுக இன்னைக்கு இல்ல, அடுத்த 8 மாதத்திற்கு ஒரு முறை கூட ஆமாங்க நாங்க பிஜேபிக்கு மந்திரி சபையில இடம் கொடுக்க போறோம் என்று ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். இது எல்லாருக்கும் தெரிந்தது தானே. இது என்ன எனக்கு இந்த டிபேட்டினுடைய எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அமித்ஷாவுக்கு எப்படி தெரியாம போச்சு? தமிழ்நாட்டுல வைகை செல்வன் இன்னைக்கு பேட்டி கொடுக்கறாரு. அமித்ஷாக்கு தெரியுமே இல்லங்க, வைகை செல்வன் பேட்டி கொடுக்கறாருங்க. வைகை செல்வன் என்ன பேட்டி கொடுக்கறாரு? தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி இதுவரை அமைந்தது இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் கூட்டணி ஆட்சிக்கு வாக்களித்தது இல்லை, என்னுடைய நிலைப்பாடு அதுதான், அதிமுக நிலைப்பாடு அதுதான் சொல்றாரு. கூட்டணி ஆட்சி எலக்ட்ரலா ஒர்க் ஆகாது அப்படின்னு அதிமுக தலைமை நினைச்சா, கூட்டணியில சேர்ந்து கொண்டு அதிமுக இன்ட்ரெஸ்ட்க்கு எதிராக ஒரு கட்சி பேசினா அது அந்த கூட்டணிக்கு ஒர்க் பண்றாங்கன்னு அர்த்தமா? ஏடிஎம்கே வீக்கன் பண்றாங்கன்னு அர்த்தமா? எலெக்ஷனுக்கு முன்னாடியே அப்படிதாங்க சொல்லணும். ஏங்க ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவர் ஏங்க 2 தனித்தனி கட்சிங்க, அவர்களுடைய கொள்கைகள் வேற, அவர்களுடைய ஐடியாலஜி வேற. ஒரு எலக்ட்ரல் அலையன்ஸ்ல வர்றாங்க.
அதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு நான் இல்லைங்க அவருக்கு சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்க போகிறோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்களா? இல்லை 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 நாங்கள் தான் வந்து நாங்கள் அவங்க சொல்கிறத வந்து நாங்கள் ஏற்றுப்போம்னு பாஜக சொல்லுமா? சொல்லாது. சுமூகமாக வந்த பிறகு இந்த பேச்சு தமிழ்நாட்டில் அடுத்து வந்து ஒரு உள்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர், அறநிலையத்துறை அமைச்சர் அப்படின்னு ஏதோ சுகாதார அமைச்சர்னா அதை டெல்லியில் இருக்கிறவங்க பிஜேபி முடிவு பண்ணும், பிஜேபி என்னென்ன துறைகளை எடுக்கும், பிஜேபி இந்த அதிகாரங்கள் எல்லாம் முடிவு செய்யும் அப்படின்ற ஒன்றை அதிமுக ஏற்றுக்கொள்ளுமா? மனது நீங்க வந்து ரீகன்சைல் பண்றது, மனசை தேத்திக்கிறதுன்றீங்க. அவர்கள் அதிகாரத்துக்கு வரணும்னு நினைக்கிறவங்க தேத்திக்கலாம், வாக்காளர்கள்ட்ட அதை சொல்ல முடியுமா? சரி சரி, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்குறேன். இது திரு ஸ்டாலின் சொல்றாருல்ல, முதலமைச்சர் சொல்றாருல்ல, தமிழ்நாட்டை அடமானம் வைக்க தயங்க மாட்டாங்கன்னு அவர் சொல்ற ஆர்கியூமெண்ட் மக்கள்கிட்ட எடுபடுமா? இந்த மாதிரி பண்ணாங்கன்னா எடுபடுமா படாதா? அது மக்கள் முடிவு பண்ணட்டும். நீங்க மக்கள்கிட்ட போய் அடமானம் வைக்க போறாங்கன்னு போய் பிரச்சாரம் பண்ணுங்க. அந்த மக்கள் ஏத்துக்கிறாங்களா இல்லையான்னு பார்க்கலாம். நாளைக்கு ஒருவேளை விஜயும் இந்த பக்கம் வந்துட்டாருன்னா அலையன்ஸ் ஸ்வீப் பண்ணும். அப்ப கூட்டணி ஆட்சி தான் வரும். ஏன்னா அதிமுக மெஜாரிட்டி வர அளவுக்கு சீட்டு கண்டெஸ்டே பண்ண முடியாது. 140 150 சீட்டுக்கு மேல கண்டெஸ்டே பண்ண முடியாது. ஒருவேளை தமிழக வெற்றி கழகமும் இந்த கூட்டணிக்கு வந்துச்சுன்னா தி எலெக்ஷன் வில் பி ஒன். அண்ட் அது அந்த அப்ப நீங்க போய் பிரச்சாரம் பண்ணுங்க. விஜய் அது மட்டும் அசியூம் பண்றீங்க. அவங்க 3 பேர் சேர்ந்தா ஜெயிச்சிர முடியும் ஏதாவது இருக்கா என்ன? இதுவரையிலும் விஜய்க்கு என்ன ஓட் ஷேர்ன்றது யாருக்கும் தெரியாது. ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணின்ற ஒண்ணு, ஏடிஎம்கே தொண்டர்கள் என்ன ஒத்துக்கலன்ற ஒண்ணு இருக்கு. 2 மாசமா எதுவுமே நடக்கல. நான் என்னுடைய ஒன்றுக்கு வந்து என்ன நடக்கும்னு தெரியாதுன்றீங்க, இன்னொன்னு நடக்காத ஒண்ணுக்கு ஸ்வீப் ஆயிடுன்றீங்க. என்னுடைய சரிங்க இருங்க ஒரு நிமிஷம். என்னுடைய கருத்து, நான் என் கருத்தை சொல்றேன். என்னுடைய கருத்து அதிமுக பிளஸ் பாஜக பிளஸ் தமிழக வெற்றி கழகம் பிளஸ் பாட்டாளி மக்கள் கட்சி, ஒன்றிணைந்த பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தால் தேர்தலில் உறுதியாக வெற்றி பெறுவார்கள் என்பது என்னுடைய கருத்து. அந்த கருத்தை நான் சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் எப்படி? அது தாராளமா சொல்லுங்க, தாராளமா சொல்லுங்க. உங்க கருத்தை சொல்றேங்க, உங்களுக்கு உரிமை இருக்கு. வம்சிசேகரோட கருத்தை கேட்றலாம். இது ஒண்ணும் இல்ல, இதுல வந்து ஏடிஎம்கேக்கு சவாலும் இல்ல, நெருக்கடியும் இல்ல, குழப்பமும் இல்ல, ஒரு சவாலும் கிடையாதுங்க. இதுதான் ஏற்கனவே பேசி முடிச்சிட்ட ஒண்ணுதான். ஒரு பின்னடைவு கிடையாது. இதை பின்னடைவு அல்ல, சவால் அல்ல, நெருக்கடி அல்ல. டெல்லி தீர்மானிச்சுக்கலாம், அது யதார்த்தம். அதிமுக பலவீனம் அடைஞ்சு விட்டது, எனவே இதை ஏற்றுக்கொள்வதை தவிர அவர்களுக்கு வழி இல்லை, மனசை தேத்திக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுதான் உண்மையா? சர்ச்சையோட பேஸே என்னன்னா, இந்த அணி வெற்றி பெறாதுன்னு 2 பேருக்குமே தெரியும். அதிமுகவும் அது நல்லது, எடப்பாடியாருக்கு புரியுதும், அமித்ஷாவுக்கும் புரியும். அவங்க ஏன் சேர்ந்தாங்கன்னா, எடப்பாடியார் முதல்ல சொல்றீங்க ஜெயிக்காத ஒரு கூட்டணி 2019 21 தோத்து போன அணி தான் சார் இது. இந்த 5 வருஷத்துல பல டைனாமிக்ஸ் ஸ்டேஜ் மாறிடுச்சு. இதில் வந்து மறுபடியும் சேரும்போது, அது 24 அந்த கெமிஸ்ட்ரியே கொலாப்ஸ் ஆகி நிற்கும் போது, இப்போ மறுபடியும் சேர்ந்தா அது எப்படி வெற்றி பெற முடியும்? 21 அப்படி உழைச்சி அவங்கள வெற்றி பெற முடியல. அதுலேயும் இந்த ரீஜனல் டிஸ்பாரிட்டி நிறையவே இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 24 வெற்றி பெற முடியாது. இது எடப்பாடியார் தெரியும். அவர் ஏன் சேர்ந்தார்? 2வது இடத்தை உறுதி பண்ணுறதுக்கு பேசி சேர்ந்தார். பாஜக கட்சி தலைவராக சேர்ந்துட்டாருன்றீங்களா? ஆமாம், நிச்சயமா. ஏன்னா விஜய் என்ன சொல்கிறாரு, திமுகவுக்கும் தாவேக்காக தான் போட்டின்றாரு. பாஜகவில் இருக்கும் ஒரு தரப்பு 2024 என்டிஏக்குள்ளே நாம் தமிழர் உள்ள கொண்டு வரலாம், அந்த 3வது அணி கட்டமைக்கலாம்னு முயற்சி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு பயந்தான் இன்னொரு தரப்பு வந்து அவள் எடப்பாடியார் அப்ரோச் பண்ணி இந்த அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்படி தோற்று போவோம் நிற்க சூழலில் எதுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் போன்னு 2 பேர் நினைக்கிறாங்க. இதே விவாதம் திமுக அணியில் வந்தாங்கன்னா கடந்து போயிடுவாங்க. தேர்தல் முடிஞ்சப்பறம் பார்த்துக்கலாங்க, நாங்கள் திமுக மதசார்பற்ற சக்திகள் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி ஒரே வரியில் கடந்து போயிடுவாங்க. ஐடியலி இவங்கேயும் அதான் பண்ணியிருக்கணும். இதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பேச வேண்டிய பேச்சுன்னு சொல்லி கடந்து போயிருக்கணும். ஆனால் ஏன் முன்னாடியே பேசுகிறாங்கன்னா, இப்போவே எல்லாமே கிளாரிஃபை பண்ணிக்கலாம், தோற்று போகக்கூடிய அணி தான் இது. அப்படி ஏன் ஒவ்வொருத்தரையும் நம்ம தாழ்த்திக்கணும்? ஒன்று பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் இல்லை சார், நம்பர் ஆஃப் சீட்ஸ் ஒரு கட்சி இப்போ பிஜேபி வந்து ஒரு 60 சீட் வாங்குறாங்க அப்படின்னாலே ஒரு ஏடிஎம்கேவுக்கு வந்து அவங்க தனி கட்சி மெஜாரிட்டி வர்றதுக்கான வாய்ப்பை குறைக்கும். ஆமாம், அவங்க ஒரு உண்மையிலுமே அவங்களுக்கு கூட்டணி ஆட்சி தான் இன்ட்ரெஸ்ட், அதிகாரத்தை பிடிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா 60 சீட்டு 70 சீட்னு அந்த சீட்டு வாங்கும் போதே அந்த பார்கெயினில் தெரிஞ்சிடும். ஆமாம், அதை விட்டுட்டு இப்போவே அதிகாரத்திலும் பங்கு பெறுவோம், கூட்டணி ஆட்சி தான் அமையும், அதுல நாங்க நிச்சயம் பங்கு பெறுவோம்னு சொன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் எதுக்காக சொல்றாங்க? தொண்டர்கள் உற்சாகப்படுத்துறதுக்காக 60-70 சீட் நாங்க வாங்க போறோம்ன்றதுக்காக சொல்றாங்க. இங்க சில பேர் வந்து இன்னும் 2021 இருந்து பாஜக ஒண்ணுமே இல்லை, 20 சீட்டு தான் வருவாங்க, 25 சீட்டு தான் சொல்லி அதிமுக ஆதரவாளர்கள் பல பேர் பேசிட்டு இருக்காங்க. அவங்க பாஜகவில் இருக்கும் சில பேரே நம்ம வந்து வின்னபிலிட்டி பார்த்து 30 சீட் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க.
அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த அணியே தோக்க போகிற அணி தான். எங்களுக்கு எடுத்த 11% ரீட்டைன் பண்ணோன்னா 60 சீட்டாக வேணுன்றது அந்த ஒரு பாயிண்டில் வராங்க. இப்போ 2024 ஆந்திராவில் சந்திரபாபு சார் சுமந்த் சார் சொல்கிற டாக்டர் சுமந்த் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து பழைய பிஜேபியில் திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் உட்பட எந்த கட்சிக்கும் 2%க்கு மேலே வாக்கு இல்லை, 5% வாக்கு வச்சிருக்க, சாரி 5%க்கு மேலே இருக்கிற கட்சிகள் இல்லை. ஆனால் பிஜேபி ஒரு பெரிய வாக்கு வங்கி வைத்திருக்கிற கட்சி, அதை நீங்கள் முந்தி டீல் பண்ண மாதிரி பண்ண முடியாது, நீங்கள் ரீகன்சைல் பண்ணி ஆகணும். திமுகவுக்கு எந்த கட்சிகளும் எதிர்பார்ப்புகள் கிடையாது. அவங்க கேட்டலிஸ்டாக அவர் மாஸ் ஓட்டை எனேபிள் பண்ண முடியும். அது வேற. மெயினாக என்னென்னா அது வெற்றி பெறக்கூடிய அணி. ஸோ அந்த வெற்றி பெற அணியில் இருக்கும்போது எதுக்கு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்? சில நம்ம அந்த வெற்றியில் நமக்கான உரிய ஷேர் அப்புறம் வெற்றி பெற்றவங்க பார்த்துக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த அணி வெற்றி பெறாதுன்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க வந்து இப்போவே நம்ம கிளாரிஃபை பண்ணிவிடுங்க, 60-70 சீட் நீங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி 60-70 சீட் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக புரிய போதில்லை, அது இப்போவே அது கிளாரிஃபை பண்ணிவிடுங்க. அதுதான் அமித்ஷா சொல்லி இப்போயே நம்ம சரி நம்ம என்டிஏவாக போயிடலாம் சார். இப்போ என்டிஏன்னு சொல்லி கூட்டணி ஆச்சுன்னு சொன்னால் என்ன, இப்போ அதிமுக வர வாக்குகள் வராமல் போகுது. இப்போ சுமந்த் ராமன் போன்ற திமுக எதிர்ப்பாளர்கள்லாம் இப்போ இந்த அணி தான் ஓட்டு போடுவாங்க. விமர்சகருங்க, அவர் ஏன் திமுக எதிர்ப்பாளர்ன்றீங்க? திமுக அவர் நல்லது செஞ்சா திமுகவை பாராட்ட போறாரு. ஒரு பேச்சுக்கு சொல்றேன். சரி, பல திமுக எதிர்ப்பாளர்கள் நீங்க வந்து இந்த அணி இப்போ அதிமுக ஒற்றை ஆட்சின்னு அது ஓட்டு போடுவோம், கூட்டணி ஆட்சின்னு ஓட்டு போடாமல் இருக்க போறோம் கிடையாது. ஸோ திமுக எதிர்ப்பாளர்கள் அதிமுக ஆட்சினால் ஓட்டு போடுவாங்க, ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சினால் ஓட்டு போடுவாங்க, ஒரு பிரச்சனை இல்லை. நாட்டில் இருப்பது வந்து இப்போ நடக்கிறது இந்தியா வர்சஸ் என்டிஏ, இந்த ஒரு பாலிடிக்ஸ் தான் போயிருக்கு. இதுதான் பிஜேபி எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க. இந்தியா வர்சஸ் என்டிஏன்றதான் பாலிடிக்ஸ். அப்போ என்டிஏன்னு ஃபேஸ் பண்ணுவோம் நம்ம. அந்த இந்தியா கூட்டணிக்கு எதிரான வாக்குகள் நம்ம கன்சாலிடேட் பண்ணுவோம். நம்ம தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி சார், அவங்க இந்தியான்றது கூட பெருசாக சொல்றது இல்லை. திமுக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளராக திரு ஸ்டாலின் முன்னிறுத்தப்பட போறாரு. இப்போ ஸ்டாலின் வெர்சஸ் அதர்ஸ்ன்ற ஒன்றில் திமுகவை வீழ்த்துறதுக்கு யாரோட வேணா கூட்டு சேருவோன்ற இடத்துக்கு ஏடிஎம்கே நகர்ந்திருக்கு. பிஜேபியும் அதே சொல்ல பேசுது. இப்போ திரு சுமந்த் இன்னொரு டைமென்ஷனை சொல்றாரு, விஜயும் இந்த கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. நடைமுறை சாத்தியம் இல்லை. ஏன்னா விஜய் வாக்கு வங்கி ப்ரூவ் இல்லை சார். விஜய் ஒருவேளை விஜய் கூட்டணி கொண்டு வர வேண்டிய எண்ணம் அதிமுக இருந்தால் விஜய் பிறந்த நாளுக்கு எடப்பாடி வாழ்த்து தெரிவிச்சிருக்கணும். அவர் அப்போ அந்த ஒரு வாழ்த்து கூட தெரிவிக்கல. விஜய் பார்கெனிங் ஆப்ஷனை கூட விஜய் யூஸ் பண்ணலைன்னா விஜயோடன் கூட்டணி பேசுவது நடைமுறை சாத்தியம் இல்லை. அவர் வாக்கு வங்கி என்னன்னு தெரியாமல் நம்ம பேச முடியாது. நீங்கள் அவரேடி 60-70 சீட்டு கேட்டார்னா எங்கேருந்து கொடுக்குறது? 60-70 கேண்டிடேட் அவர்கிட்ட இருக்காருன்னு தெரியாது. விஜய்க்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குது, பட் அவர்கிட்ட அந்த கட்டமைப்பு இருக்கான்னு எதுவே இல்லை. ஸோ விஜய் கூட்டணி என்பது நடைமுறை சாத்தியம் இல்லை. இந்த அணியில் ஒரு ப்ராக்டிக்கலாக பாசிபிள்னா அதிமுக பாஜக நாம் தமிழர் அப்படின்ற வந்தால் ஓரளவுக்கு அந்த வின்னபிலிட்டி பக்கத்தில் வரலாம். பட் சீமான் வேறு ஸ்டாண்ட் எடுத்து போகிறாரு. ஸோ அதிமுக பாஜக தான் பாமக ஒரு பிளவுபட்ட பாமக இருக்கிற போது 2021 எடுத்த ஓட்டு வருமானதே சந்தேகம் தாங்க. 2021 அளவுக்கு கூட இவங்களால நெருங்க முடியாதுன்றீங்க? நிச்சயமா 2021 ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஆளுங்கட்சிக்கு அதிருப்தி இருக்கும். இப்போ இந்த ஆளுங்கட்சியாக இருக்கிறப்ப திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி கொண்ட ஒரு செக்ஷன், அது சிறுசோ பெருசோ, அவங்க வேறு மாற்றுக்கு போவாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி போடுற கால்குலேஷன் வந்து திமுக வேணான்னு நினைக்கிறவங்க நேராக அவருக்கு வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறாரு. அந்த எண்ணிக்கை வந்து குறைவாக தான் இருக்குது. அமித்ஷா என்ன சொல்ல நினைக்கிறாருன்னா, எப்படி நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு சொன்னாலும் அந்த வாக்காளர் உங்களுக்கு தான் வாக்களிக்க போகிறாங்க. அப்போ இப்போவே நீங்கள் கூட்டணி ஆட்சின்னு யதார்த்தத்தை ஒத்துட்டு போங்க. பாஜக எப்படி சார் யதார்த்தம் சொல்ல முடியும் சொல்கிறாங்க? பாண்டிச்சேரியில் என்ஆர் காங்கிரஸை நீங்கள் அந்த மாதிரி டீல் பண்ணலாம். நீங்கள் வந்து நாள் கணக்கில் ஆட்சி அமைக்க கூப்பிடாமல் இருக்கலாம், நாள் கணக்கில் அவரை வந்து காத்திருக்க வைக்கலாம். ஆட்சி அதிகாரம் எம்எல்ஏ எல்லாம் அவங்களுக்கு இருந்தால் கூட ராஜ்யசபா எங்களுக்குன்னு சொல்லி அவங்க இது பண்ணிக்கலாம். நியமன எம்எல்ஏக்களை வச்சு ஆட்சியை பிடிக்கலாம். இதெல்லாம் பாண்டிச்சேரிக்கு ஒர்க் ஆகும். என்ஆர் காங்கிரஸை நடத்தின மாதிரி ஏடிஎம்கே நடத்த முடியுமா நீங்கள் சார்? கூட்டணி இப்போ பாஜக தயவில் தான், அதாவது பாஜக எம்எல்ஏக்கள் தயவில் தான் அதிமுக ஆட்சி நடக்கிற மாதிரி இருந்தான்னா, இல்லை எந்த கட்சியும் ஆட்சி நடத்தும் இப்படி தான் ட்ரீட்மெண்ட் இருக்கும். ஆனால் இப்போது வந்து இங்கே ஜெயிக்கிற அளவுக்கு போல் நீங்கள் சீட் ஷேரிங் என்ற வரும்போது எங்களுக்கு அங்கே எங்கள் 11% உரிய சீட்ஸ் அவங்க கேட்குறாங்கன்னா அது கூட்டணி ஆட்சின்னு தான் போய் முடியும். அது இப்போவே சொல்லிட்டிங்கன்னா இப்போவே எங்கே கேடர்ஸும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஏன்னா ஒரு வேளை இப்போ அமித்ஷா இந்த ஸ்டாண்ட் எடுக்கலைன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா பிஜேபின்றது ஒரு பெரிய ஒரு டெசிஷன் எடுத்து தான் இந்த அலையன்ஸ்குள்ளே வந்திருக்காங்க, அண்ணாமலையை சைட்லைன் பண்ணுறதுன்னு. அப்போ அண்ணாமலை சைட்லைன் பண்ணது அந்த கேடர்ஸ் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்குது.
இப்போ அமித்ஷா வந்து இந்த கூட்டணி ஆட்சின்ற இந்த பாயிண்ட்லேயும் ஒரு உறுதியாக நிற்கலன்னா அந்த கேட்ரஸே பிஜேபி மேலே அதிருப்தியாக இருக்கும். அவங்க வந்து வேற ஆப்ஷன்ஸ் நோக்கி போகலாம். அண்ணாமலையை ஓரங்கட்டிட்டு ஒரு கூட்டணி சேர்ந்ததுக்கான பலன்றது அதிகாரத்தில் பங்கு கொடுத்தாதான் அந்த தொண்டர்களுடைய கூட்டு மனசாட்சியை, பிஜேபி தொண்டர்களுடைய கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்துன்றீங்க. நிச்சயமா அப்படிதான். ஓகே, நான் முத்துகிருஷ்ணனுடைய கோணத்துக்கு கேட்கிறேன். திரு முத்துகிருஷ்ணன், உங்க பார்வை? இல்லை, நிச்சயமாக வந்து இப்போ இந்த டிபேட்டுடைய தொடக்கத்திலேருந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். மகாராஷ்டிரா பிளே புக் அல்லது ஒரிசா பிளே புக் அல்லது கோவா பிளே புக், மணிப்பூர் உள்ளிட்ட 7 மாநிலங்களோட பிளே புக் என்று நமக்கு தீர்க்கமாக தெரிகிறது. பாஜக இந்தியா முழுவதிலும் இருக்கக்கூடிய அவர்கள் பலமாக அல்லது அவர்கள் இல்லாத மாநிலங்களில் எவ்வாறாக உள்ளே நுழைந்தார்கள், எவ்வாறு அந்த மாநில கட்சிகளை பயன்படுத்தி கொண்டார்கள், எவ்வாறு அவர்களை அவங்க ஹியூமிலியேட் பண்ணாங்க, அல்லது எவ்வாறு எத்தனை மாநிலங்களிலே அந்த மாநில கட்சிகளை இல்லாமல் ஆக்கினார்கள் என்கிற வரலாறு இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்க எல்லாருக்கும் தெரியும் என்று தான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை அதிமுக தலைவர்களுடைய மனநிலையை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். அவங்களுடைய பேட்டிகளின் வழியாக பார்க்குறோம். தனித்தனியாக சிலர் அவங்க குமுறலை சொல்வதை பார்க்கிறோம். ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, கிராஸ் ரூட் லெவலில் கீழே ஒரு 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 கீழே இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களுக்கு தங்களுடைய தலைவர்கள் இப்படி கை கட்டி கேவலப்பட்டு நிற்பதை அவர்கள் ஒருபோதும் விரும்பவில்லை என்பதை நான் கிராஸ் ரூட் லெவலில் நிறைய இடங்களில் பொதுமக்களோடு பேசுகிற போது நான் உணரக்கூடிய விஷயம் என்பது, அவர்கள் கீழே இருக்கவங்க எப்படி அந்த பக்கம் நீங்கள் இன்னைக்கு இப்படி ஒரு சொல்லை சொன்னால் அந்த 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 அதிமுக தொண்டர்களுக்கு ஒரு பலம் வரும், அவங்க இன்னும் ஈடுபாட்டோடு இந்த வேலைகளை பார்ப்பார்கள் என்று இவர்கள் நினைக்கிறார்களோ, அதற்கு நேர் எதிராக நேர் மாறாக அதிமுகவை பொறுத்தவரை அடிமட்ட தொண்டர்களுக்கு இப்படி தங்கள் தலைவர்கள் அங்கே கைகட்டி நிற்பதே முதல்ல ஒரு பேசிக் மொராலிட்டியை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அதிமுக அப்படி ஒரு தொங்கு சதையாக இன்னொரு இடத்தில் போய் நிற்கக்கூடிய கட்சி அல்ல. அவர்கள் இன்னைக்கு இந்த தலைமுறைக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மையாரின் அந்த அந்த அவங்களுடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்த நேரம் அல்லது கிரைசிஸ் இல்லை, நெருக்கடி இல்லை, இது எல்லாமே ஏற்றுக்குவாங்க, அதனால ஒரு பிரச்சனை ஏடிஎம்கேக்கு இல்லை, அப்படி ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அப்படி ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அந்த பார்வை பிழை என்று தான் நான் கிராஸ் ரூட் லெவலில் இருக்கக்கூடிய உணர்வுகளை பிரதிபலிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக கீழே இருக்கக்கூடிய டயலாக் என்பது இன்னைக்கு அரசியல் விழிப்புண்ட உள்ள ஒரு மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக எடை போட முடியாது, அல்லது அவர்களிடம் நீங்கள் ஒரு 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 பொய்யான பிம்பத்தை காட்டி அவர்களுக்கு ஏமாற்ற முடியாது. குறிப்பாக இந்தியாவில் தமிழ்நாடு ஜனங்களினுடைய அரசியல் நுணுக்கம், அரசியல் பார்வை அல்லது அவர்களுக்கு இருக்கக்கூடிய உலகளாவிய விஷயங்கள் குறித்த பார்வையிலிருந்து தேசிய விஷயங்கள் குறித்த பார்வையை நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். அப்போ இந்த இடத்தில் அதிமுக தலைவர்கள் இவ்வாறு நிற்பது ஒன்றுமில்லை. 2 நாட்கள் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் பெரியார் அண்ணா காணொளிகளை அவர்கள் போட்டு அப்படி கேவலப்படுத்துகிற நேரம் அந்த தலைவர்கள் ஒருவேளை அங்கேயே எழுந்து ஒரு குரலை கொடுத்திருக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. அப்போ இந்த தலைவர்கள் தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய நிர்பந்தத்தின் அடிப்படையில் இந்த இடங்களிலெல்லாம் போய் நிற்கிறார்கள், கையை கட்டி நிற்கிறார்கள், அவர்களை நிர்பந்தித்து அங்கேயெல்லாம் அழைத்து செல்லப்படுகிறார்கள். அப்புறம் அவங்க அங்கே தொடர்ந்து தங்களுடைய ஸ்டால்வாட்ஸைகளும் விட்டு கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கீழே இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அதிமுக தொண்டர்களும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அந்த தலைவர்கள் மறந்து விடக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் இன்னைக்கு கூட்டணிக்கு எனக்கு இந்த டிபேட்டை கேட்கும்போது ஏதோ தேர்தல் முடிந்து ஏதோ அமைச்சரவை ஒதுக்கீட்டுக்கான ஒரு டிபேட்டை போல எனக்கு கொஞ்ச நேரம் ஒரு திகைப்பாகத்தான் இருந்தது. அப்போ இது நான் என்ன நினைக்கிறேன்னா, நிச்சயமாக இது ரொம்ப ப்ரீமெச்சூரான நேரம் என்று தான் நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கு நிச்சயமாக பாஜகவுக்கு ஆசை இருக்கலாம், நேரடியாக 60 நிற்க வேண்டும், 11% வார்க்க வேண்டும், இது எல்லாமே இருக்கலாம். இது எல்லாமே அவர்களுக்கு ஆசைப்படுவதில் எந்த தவறும் இல்லை. அவர்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் ஆசைப்படலாம். ஆனால் ஆசைப்படுகிற அதே நேரம் இந்த 4 MLA என்பது அவர்களுக்கு போனால் போகுது என்று இந்த அதிமுக தலைமை
போட்ட ஒரு அவர்களுக்கு கொடுத்த ஒரு விஷயம்தான் என்பதை அவர்கள் நினைவில் வைத்துக்கொண்டு இந்த காரியங்களில் ஈடுபட வேண்டும் என்றுதான் நான் இந்த நேரத்தில் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இன்னொரு விஷயத்தை இந்த இடத்தில் அடிக்கோடிட வேண்டும். அதிமுக கூட்டணி திமுக கூட்டணி இங்கே ஆட்சியில் இருக்கிறது என்றால் ரொம்ப அடிப்படையான விஷயம். திமுக கூட்டணி கட்சிகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு காமன் புரோகிராம், அவர்களுக்குள்ள ஒரு சின்ன வேலை திட்டம் இருக்கிறது. அந்த வேலை திட்டத்திற்கு தான் ஜனங்கள் வாக்களிக்கிறார்கள். அப்ப இந்த பக்கம் ரொம்ப அடிப்படையானது, இவர்கள் ஒரு வேலை திட்டத்தை முன்வைக்க வேண்டும். இந்த தேர்தலில் இந்த கூட்டணி இதை விரும்புகிறது என்று இவர்கள் சொல்ல வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, தொடர்ச்சியாக தமிழகம் என்பது இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம், எல்லா பேராமீட்டர்ஸ்ல நம்பர் 1 மாநிலம். 2 நாளைக்கு முந்தி வானதி என்ன சொல்றாங்க, தமிழ்நாட்டை நான் ஐரோப்பாவோட ஒப்பிடுவேன், ஏற்கனவே அண்ணாமலை சொன்னது போல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் தொடர்ச்சியாக திராவிட சித்தாந்தத்தை, திராவிட கொள்கைகளை அல்லது திராவிட ஆட்சி செய்த சாதனைகளை, அதன் தலைவர்களை சதா கொச்சைப்படுத்துகிற ஒரு வேலையை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அப்ப இந்த கூட்டணி கட்சி தலைவர்களை முதலில் அதிமுக எவ்வாறாக சமாளிக்கும்? ஒரு கூட்ட மேடையில் இவங்க எதை பேச போறாங்க, அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்குள்ள நான் போகல. ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் அல்லது ஒரு காமன் அஜெண்டா தேர்தல் நெருக்கத்துல கொண்டு வருவாங்க. இவர்கள் கூட்டணி அமைஞ்சதுல ஒன்னு கூட்டணிக்கான ஒரு காமன் பிளாட்ஃபார்ம், காமன் ப்ரோக்ராம். ரெண்டாவது ஒரு கூட்டணி வெல்வதற்கு வியூகம். அதை விட முக்கியம் கெமிஸ்ட்ரி. அந்த கூட்டணியில் இருக்கிற கான்ஸ்டியூன்ஸ் யாரெல்லாம் உறுப்பினர் அமைப்பில் இருக்காங்களோ அவர்களுக்கு இடையில இருக்கிற ஒரு மன ஒத்திசைவு, அது எந்த அளவுக்கு இதுவரையிலும் டேக் ஆஃப் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு விஷயம், ஒரு கூட்டணிக்கு அல்டிமேட் எய்ம் இலக்கு வெற்றி. இந்த கூட்டணி ஒரு வேளை தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா 5 வருஷம் கழித்து அவங்க எப்படி இருப்பாங்க, எங்கே இருப்பாங்கன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. ஸோ இலக்கு அப்படிங்கிறது சிங்கிள், ஒரே இலக்கு தான், வெற்றி பெற வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும். ஆட்சிக்கு எப்படி தனியாக வரோமா, ஆட்சிக்கு கூட்டணியில் வரோமா, அதெல்லாம் அடுத்த செகண்ட் பாயிண்ட். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ஜெயிக்கணும், இல்லை ஜெயிச்சா தானே ஆட்சி. ஸோ அதுதான் பிரதான நோக்கமாக இந்த கூட்டணிக்கு இருக்க வேண்டும். எனக்கு தெரிந்த இன்ஃபர்மேஷன் வரை திரு நயினார் நாகேந்திரன் வந்த பிறகு ஒரு சுமூகமான அட்மாஸ்பியர் உறுதியாக இருக்கிறது. இரு கட்சி தொண்டர்களிடையே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதிமுக தொண்டனுக்கும் ஏதோ அதிமுக தலைவர்கள் எல்லாம் பிஜேபிக்கு மண்டிட்டு இருக்காங்க, அதிமுக தொண்டர்களுக்கு அதை பிடிக்கவே இல்லை, அதனால அவங்க கோபத்தில் இருக்காங்க. எங்கிருந்து இந்த ஐடியா வருது? அதிமுக தொண்டருக்கு தெரியும் வெற்றி தான் இலக்கு, ஜெயிச்சாதான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதிமுக தொண்டர் நம்ம பிஜேபி பேசிட்டாங்க, அதனால நம்ம கோஆபரேட் பண்ணக்கூடாது அப்படின்னா யாருக்கு இழப்பு? அதே அதிமுக தொண்டருக்கு தான் இழப்பு. அதிமுக தேர்தல் வழிமுறையை வச்சு தானே ஜெயிக்கணும், அஜெண்டா வச்சு தானே ஜெயிக்கணும். ஜனங்கள்ட்ட போய் நீங்க ஒன்னு சொல்லி வாக்கு கேட்கணும்ல. சுமந்த் பேசுவதை பார்த்தால் கொள்கைகளை பற்றி தமிழக மக்கள் கவலையே பட மாட்டார்கள். விஜய் வந்தால் கிளீன் ஸ்வீப், இது ஏதோ இவர்கள் தேர்தல் கமிஷனோடு இந்த தேர்தலை சந்திக்க போவது போலவே சுமந்த் பேசிக் கொண்டிருக்கிறார். சுமந்த் அதான் பேசிட்டு இருக்கார், கிளீன் ஸ்வீப், விஜய் வந்துட்டா ஸ்வீப். எனக்கு இருக்க சந்தேகம், விஜய் ஒருவேளை முதலமைச்சர் ஆயிட்டா இவங்க 2 பேருக்கு அமைச்சரவை பதவி கொடுக்க போறாரா இல்லையா? விஜய் இப்ப கிளீன் ஸ்வீப், ஏன்னா விஜய் வந்ததும் நேரா ஆட்சி அமைக்க போறாங்க. இதெல்லாம் என்ன பேச்சு? முதல்ல இதெல்லாம் என்ன பேச்சு? தமிழகம் கமலை ரஜினியை பார்த்த ஒரு மாநிலம். இவர் சொல்றாரு ஒரு கொள்கை இல்லாத, அனுபவம் இல்லாத ஒருவரை சேர்த்த உடனே குவீன் ஸ்வீப் ஆயிரும் சொல்றாரு. இதெல்லாம் இந்த யூகங்கள் எல்லாம் எங்க இருந்து இவங்க படிக்கிறாங்க அல்லது இவைகளை எப்படி கொண்டு வந்து பேசுறாங்கன்னு எனக்கு புரியல. முதல்ல சார் ஒரு சந்தேகம் இல்ல, நான் சொல்ல முடியும் நினைக்கிறேன். எடப்பாடியார் முதலமைச்சரா அவங்க ஓட்டு போடுவாங்க, அதிமுக ஆட்சி வரணும் ஓட்டு போடுறாங்க. பாஜக தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? இன்னைக்கு அண்ணாமலையை தள்ளி வைத்து விட்டு நீங்க இந்த கூட்டணிக்கு வந்திருக்கீங்க, பாஜக தொண்டர்கள் ஏத்துப்பாங்களா? சுமந்த் என்னங்க பாஜக தொண்டர்கள் என்னத்தை ஏத்துக்கிறது? என்னத்தை ஏத்துக்கிறது? பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டுல அதிமுக தலைமை தானங்க வாய்க்கு சொல்றாங்க. எங்கள் முதலமைச்சர் அமித்ஷா சொன்னாரா பாஜக முதலமைச்சர் தான் வரப்போகிறார் தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னாரா? ஏங்க இவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? 8 மாசம் இருக்குங்க. பாஜக தொண்டர்கள் 2 மாசத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? பாஜக தொண்டர்கள் தமிழ்நாட்டில் 2 மாசம் அண்ணாமலை முதலமைச்சர் சொல்லி ஒரு கூட்டம் இருந்தது. அப்போஸ் இந்த கட்சியில ஒரு ஸ்டாண்டர்ட் இல்ல. இப்ப திடீர் அந்த தொண்டர்கள் நீங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு எதிரான கட்சியோட கூட்டணி இருக்கும்போது அந்த தொண்டர்கள் எப்படி ஏத்துப்பாங்கன்றத கேள்வி.
நீங்க அதிமுக தொண்டர்கள் ஏத்துப்பாங்க. எனக்கு புரியுது, எனக்கு புரியுது. தெரியும் குணா தோழர் நான் பதில் சொல்ல விரும்புறேன். பண்ணால் இருவருக்கும் இழப்பு, அது எல்லாருக்கும் தெரிந்தது. பாஜக என்ன இலக்கத்துக்கு இருக்குன்னு கேக்குறேன். பாஜக என்ன இலக்கு? ஒரு நிமிஷம் திருமுருகனுடைய கோணத்தை கேட்கலாம். ஒரு நிமிஷம் திருமுருகன் கேட்பாங்க. குறுக்கிட ஒரு நிமிஷம் திருமுருகன் ஒரு நொடி. நானே இதில் ஒரு தகவலை சொல்ல விரும்புகிறேன். நான் வந்து இப்போ கடந்த 3 மாதங்களில் வந்து ஒரு 17-18 மாவட்டங்களுக்கு பல்வேறு நிகழ்ச்சிக்கு சென்று வருகின்றேன். இன்றைக்கு கூட 2 நிகழ்ச்சி சென்று வந்திருக்கிறேன். அது பொது நிகழ்ச்சிகள். அதில் நான் அதிமுகவினரையும் சந்திக்கின்றேன். அதிமுகவினுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடியவர்கள், மாவட்ட அளவில் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், மேனால் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள், இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர்கள் என்று பலர் நான் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. நான் பேசுகின்றேன். அவரிடத்தில் இதை குறித்து கருத்து கேட்கும் பொழுதெல்லாம் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணிக்கு அவர்கள் விருப்பம் இல்லை என்பதை வெளிப்படையாக என்னிடத்தில் நேரடியாகவே தெரிவித்திருக்கிறார்கள். இங்கே சுமந்த் அவர்கள் எத்தனை பேர் சந்திச்சார்னு எனக்கு தெரியாது. இங்கிருந்தெல்லாம் அந்த கருத்து வருதுன்னு அவர் சொல்கிறார். நான் நேரடியாக அதிமுகவினருடைய பொறுப்பாளர்கள், அடிமட்ட தொண்டர்கள், அதனுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேர்கிட்ட பேசியிருக்கேன். நான் போகிற இடத்துல எல்லாம் பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த இடங்களெல்லாம் பேசும்பொழுதெல்லாம் அவர் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி செல்வதற்கு விருப்பமே கிடையாது. இன்றைக்கு நான் சந்தித்து பேசிய பொழுது கூட ஒரு பொறுப்பாளர் என்ன சொன்னார் என்றால், நாங்கள் விரைவிலே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியிலிருந்து வெளியில் வந்து விடுவோம் என்றுதான் சொன்னார். அப்போ அதிமுகவில் பாரதிய ஜனதா கட்சியோடு இணைவதற்கு எந்த விருப்பமும் அவர்களுக்கு கிடையாது. இது நெருக்கடி கொடுத்து உருவாக்கப்பட்டது. இது இங்கே திரு சுமந்த் அவர்களுக்கு இதற்கான அனுபவம் இருக்குமானு தெரியாது, அவர் எத்தனை பேர் சந்திக்கிறான்னு தெரியாது. ஆனால் நாங்கள் களத்திற்கு செல்கிறோம். நான் நேரடியாக சொல்ற கருத்து திருமுருகன் அவருடைய கருத்து வந்து திமுக ஆட்சியை வீழ்த்தணும், நாம ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் அதிமுக தொண்டர்களுக்கு இருக்கும். அவர்கள் தனியா செய்ய முடியாது, ஒரு கூட்டணி அவசியம், அதனால பாஜகவை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. பாஜக அமைச்சர் கோரிக்கையின்படி ஒருவேளை ஜெயிச்சிட்டாங்கன்னா அதிகாரத்துல மந்திரி பதவி கொடுக்கறத கூட அதிமுக தலைமை ஏற்றுக்கொள்ளும், மனசை தேத்திக்கும். முதல்ல ஒத்துக்க முடியாம கூட இருக்கலாம், இப்ப ரீகன்சைல் ஆயிட்டாங்க, அந்த இடத்துக்கு நகர்ந்துட்டாங்கன்றார். இல்ல அதுல நான் ஒரு கேள்வி நீங்க சொல்றதுல நான் எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. என்னன்னா, கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 400 தொகுதிகளை வெற்றி பெறுவோம், 3வது முறையாக மோடி தான் வருவார் என்று இந்தியா முழுவதும் நம்பிக்கையை விதைத்து பெரும் பரப்புரை செஞ்சாங்க. அப்படி செஞ்ச பொழுதும் கூட தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட பாரதிய ஜனதா கட்சியினால் வெற்றி பெற முடியவில்லை. ஒரு கணிசமான ஒரு வாக்கை வந்து அவங்க எடுத்து மிகப்பெரிய வெற்றிக்கு நெருக்கமாக கூட போக முடியாத நிலைதான் பாரதிய ஜனதா கட்சியின் நிலை. அது வந்து நாடாளுமன்ற தேர்தல், அதில் யார் பிரதமர் என்பதுதான் அதில் கேள்வி. அந்த இடத்துல கூட மோடி தான் பிரதமர் என்று சொல்லி எதிரில் யார் பிரதமர்னு சொல்ல முடியாத இடத்தில் கூட, அதிமுகவில் சொல்ல முடியாத இடத்தில் கூட அதிமுக ஓரளவுக்கு கணிசமான ஒரு இடத்தை வாக்குகளை பெற முடிஞ்சது. இப்போ நடக்க போற அடுத்து வரக்கூடிய தேர்தல் சட்டமன்ற தேர்தல். இதில் யார் முதலமைச்சர் என்பதுதான் கேள்வி. அதில் யார் முதலமைச்சர் என்றால் அதிமுக தெளிவாக சொல்லிவிடும் யார் முதலமைச்சர் என்றால் அவருக்கு தான் வாக்களிக்க போகிறார்கள் மக்கள். பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்க போதில்லை. நீங்க மோடி தான் பிரதமர் என்று சொல்லியே உங்களால் வாக்கு வாங்க முடியல. அப்படி இருக்கும் பொழுது யார் முதலமைச்சர் என்று சொல்லுவதற்கு தகுதி இருக்கக்கூடிய ஒரு கட்சியினுடைய தலைவரை வைத்து தான் மக்கள் வாக்களிப்பார்களே ஒழிய பாரதிய ஜனதா கட்சிக்கு சொல்லி எப்படி வாக்களிப்பார்கள்? அதான் அடிப்படை லாஜிக். அது தட்ஸ் a foundational லாஜிக். அது அதனால பாரதிய ஜனதா கட்சி வந்து இங்க ஒரு வின்னிங் ஒரு கோலிஷனை உருவாக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு எந்த தர்க்கமும் கிடையாது. ரொம்ப தெளிவா கேட்கிறோம். அவர் இங்க பேசக்கூடிய எல்லாரும் கேட்கிறோம், எத்தனை பூத் ஏஜென்ட் வச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியில? நாங்க ஒரு 6 தொகுதியில் நேரடியாக பார்த்துருக்கிறோம். எத்தனை பூத் ஏஜென்ட் இருக்கு சார் உங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு? அது பதில் சொல்லுங்க. எத்தனை இடத்துல உங்களை வாக்காளரை கூட்டிட்டு வந்து பூத்துல நீங்க வாக்கு வாங்க வைக்கிறதுக்கு போட வைக்கிறதுக்கு 11% ஓட்ட தொட்டாங்க கிடையாது பாரதிய ஜனதா கட்சிக்கு. இதுதான் நான் பேசுறேன். ஜான் பாண்டியன் போன்றவங்க இருந்தா கூட பூத் ஏஜென்ட் எல்லாம் இல்லாம அவங்க 10% ஓட்ட தாண்டாங்க. கட்டமைப்பு இல்ல இல்ல கட்டமைப்பு இல்ல. இன்றைக்கு இந்த 2 கட்டமைப்புகளை பெரிய அளவுக்கு வைத்திருக்க, இந்த கட்டமைப்புகளை பெரிய அளவுக்கு வைத்திருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள் திமுக அதிமுக. அவர்களால் தான் வாக்காளர்களை நேராக வாக்கு சாவடிக்கு கொண்டு வர முடிகிறது, வாக்குகளை பதிய வைக்க முடிகிறது, பரப்புரை செய்ய முடிகிறது. இந்த லாஸ்ட் மேன் வரைக்கும் போகிறதுக்கான கெப்பாசிட்டி வந்து இந்த 2 பார்ட்டிக்கு தான் இருக்குது. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு இருக்கிறது, இதர கட்சிகளுக்கு விசிகேக்கு இருக்கிறது, மதிமுக போன்றவர்களுக்கு இருக்கிறது. அப்படி ஒரு கட்டமைப்பை வந்து நான் இவங்களுக்கு பார்க்க முடியல. அப்ப இது வந்து கலை யதார்த்தத்தை நீங்க எல்லாம் ஹைப்போதெட்டிக்கலா நீங்க எல்லாமே பேசலாங்க, ஹைப்போதெட்டிக்கலா பேசலாம். ஆனா இதெல்லாம் தெரியாமலா நீங்க தொகுதியில ஒரு வார்டுல
உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற அரசியல் புரிதல் அனுபவத்தை தாண்டி தேர்தல் அரசியலில் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிக புரிதல் இருக்கும். நிறைய தேர்தலில் நின்றுருக்கிறாரு, 30 வருஷம் பப்ளிக் லைஃப்பில் இருக்கிற ஒருத்தர். அவருக்கு பிஜேபியோட ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரியாதா? தெரியாமலா போய் அமித்ஷாவை தேடி பார்த்து பேசி கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டு கூட்டணி ஆட்சிக்கும் இடம் தர்ற இடத்துக்கு நகர்றாங்க. இப்ப இதுல அடிப்படையில வந்து என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு பார்த்து ஏன் மாநில கட்சிகள் பயப்படுது என்றால், மாநில கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் மீது வழக்குகளை பதிவு பண்ணி பொய் வழக்குகளிலே சிறையில் அடைக்கிறார்கள். இந்த ஒரு அச்சம் எல்லாருக்குமே இருக்குது. அந்த அச்சத்தின் காரணமாக தான் கூட்டணி வைக்கிறாங்களே, வேற இது வந்து ஒரு இது வந்து சிதம்பர ரகசியம் கிடையாது, வெளிப்படையான விஷயம். அதிமுகவில் 2 பேர் ஜெயிலுக்கு போற தயாராயிட்டாங்கன்னா கூட்டணி வேணா தூக்கி போட்டு அவங்க நேரடியாக தேர்தலை எதிர்கொண்டு விட முடியும். அவர் அதற்கு தயாராக இல்லை. அதுதான் இங்கே சிக்கல், வேற ஒண்ணுமே கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பாரதிய ஜனதா கட்சி கழட்டி விட்டுட்டு அதிமுக வெளியில் வருவதற்கு அதனுடைய தொண்டர்கள் அனைவருமே விருப்பப்படுகிறார்கள். அவர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி, குறிப்பாக அண்ணாமலை பேசிய பேச்சுக்கள் எல்லாம், எடப்பாடியாரை அவர்கள் வந்து இழிவுபடுத்தியதெல்லாம் அவங்க மறந்துடல. அவங்க அது விரும்பவே இல்லை. ஆனால் இன்னைக்கும் அண்ணாமலை பக்கத்தில் வைத்துக் கொண்டு தான் பேசிக்கொண்டு, அண்ணாமலை பதவியை விட்டு அப்புறப்படுத்திய பிறகுதான் அந்த கூட்டணியே வந்து சாத்தியமாகிறது. ஆனாலும் இன்றைக்கும் அண்ணாமலையை முன்னிலைப்படுத்துகின்ற அரசியல் தான் பாரதிய ஜனதா கட்சியில் இருக்குது. காரணம், இந்த ஒரு அதிமுகவை மிரட்டி பணி வைக்கிறது. அதிமுக மிரட்டி பணி வைக்கிறதுக்கு ஒரே விஷயம், அந்த கட்சியில துணிச்சலாக சிறையை எதிர்கொள்வதற்கோ வழக்குகளை எதிர்கொள்வதற்கு யாரும் இல்லை. அதை செய்து விட்டார்கள் என்றால் அதுக்கு நான் தயார்னு சொல்லிட்டாங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லா கட்சியும் இது போல மிரட்டி கொண்டு தான் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்கிறது ஒழிய, பாரதிய ஜனதா கட்சி வாக்கு வங்கி இருக்கின்ற காரணத்தினால எல்லாம் கூட்டணி கிடையாது. இல்ல சரி, அதுவும் ஒரு ஆடட் ஃபேக்டரா கூட இருக்கலாம். அது உங்களுடைய பாயிண்டா எடுத்துக்கிறேன், நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ஷபீர், இதுல ஒரு விஷயம் பார்க்கணும். இன்னைக்கு வந்து திரு அமித்ஷா சொல்லியிருக்கிறார், பிளாக் அண்ட் ஒயிட்ல அவருடைய கருத்து வந்திருக்கு. இதை பார்த்து பெருசாலாம் எடுத்துக்க தேவையில்லை, அது ஒரு நார்மல் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன், ஒரு சாதாரணமாக இயல்பான ஒன்று அப்படின்ற அளவில் டாக்டர் சுமந்த் கடக்கிறாரு. ஏடிஎம்கே தலைமை அப்படி எடுத்துக்குமா, இல்லை அவங்க ரியாக்ட் பண்ணுற இடத்துக்கு போவாங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தான் சொன்ன பொசிஷனை ரீட்ரேட் பண்ணுவாரா? அது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் தான். ஆனால் சுமன் சார் சொன்ன மாதிரி, அதாவது கூட்டணி ஆட்சின்னா என்ன, அதெல்லாம் பேசி முடிவு பண்ணி அதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் வந்து இந்த அறிவிப்புக்கே அவங்க முன் வந்தாங்க அப்படின்னு சொல்றது அப்படின்றது, அதிமுக அதை வெளிப்படுத்தி இருக்கலாம், பாஜக மட்டும்தான் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. நீங்க அதிமுகவில் அதை மறுக்கிறாங்க, அதுக்கப்புறம் அமைதி காக்குறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு அதிமுக தயாராக இல்லை அப்படின்றது தான் வந்து வெளிப்படையாக தெரிகிறது. இப்போ கூட்டணி ஆட்சி அமைந்தால் என்ன, அமையல என்ன, ஒரு நிமிஷம் சுமந்த் இருக்க போறாங்க, இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமா இல்லையா அப்படின்றது இல்ல வந்துடுறேன், நான் முடிச்சிடுறேன். சோ இதெல்லாம் வந்து இல்ல நான் முடிச்சிடுறேன் சார், டாக்டர் நான் முடிச்சிடுறேன். தட் இஸ் மிஸ்கோட்டிங் மீ ஷபீர். இல்ல இதெல்லாம் பேச்சுவார்த்தை நடந்திருக்கு சொன்னீங்க, தட் இஸ் மிஸ்கோட்டிங் மீ. reconcile அப்படிங்கறத ஓகே, பேச்சுவார்த்தை நடந்திருக்கும், அதெல்லாம் இல்ல இந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கும், அதெல்லாம் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க சொல்லி இருப்பாங்க. நான் சொல்லவே இல்ல. சரி, நீங்க சொல்றதா வெச்சுக்கலாம். அப்போ அதிமுக இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு, சரி அதிமுக இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கிறது? கூட்டணி ஆட்சி என்ன வந்து இருக்கு, அதுனா ஒரு பெரிய குற்றமா, அது நடக்கவே கூடாதா அப்படின்ற ஆர்குமெண்ட்டை முன் வச்சாலும், சமீபத்தில் உங்களுக்கு ராஜ்யசபா எலெக்ஷன் நடந்துச்சு. ராஜ்யசபா எலெக்ஷன்ல 2 சீட்ஸ்ல வந்து ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருந்துச்சு. ஒரு சீட் வந்து தேமுதிகக்கு கொடுக்கணும், அது கொடுக்கல அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துச்சு. தேமுதிக தலைவர்கள் இபிஎஸ் அவர்களை சந்திச்சாங்க. ஆனால் அறிவிக்கும் போது அதுல என்ன சொன்னாங்கன்னா, நாங்க 2026க்கு தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் கொடுக்குறோம் அப்படின்னு கைப்பட எழுதி ஒரு அறிக்கையாவே வெளியிட்டாங்க. கூட்டணி தொடர்கிறது, நாங்க வந்து அதை அறிவிக்கிறோம் அப்படின்னு. அப்படி ஒருவேளை அதிமுக வந்து கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டிருந்தால் 2026 தேர்தலில் நாங்க தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு மட்டும் கொடுக்கறது இல்லாம கூட்டணி ஆட்சியிலும் இடம் கொடுக்கிறோம்னு எழுதி கொடுக்க வேண்டியதானே, ஏன் கொடுக்கல? அப்போ அந்த எல்லைக்கு, அந்த நிலைக்கு அதிமுக தயாராகவே இல்லை அப்படின்றது தான். பட் அதிமுக நிர்பந்தப்படுத்துறாங்க. ஒரு இடைவேளைக்கு எலிப்போரியில சிக்கினது மாதிரி நீங்க சித்தரிக்கிறீங்க, எலிப்போரிக்குள் சிக்கி விட்டது மாதிரி நீங்க சித்தரிக்கிறீங்க. ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம விவாதிக்கலாம். ஒரே ஒரு சிறிய இடைவேளை. ஆட்சியில் பங்கு என்று அமித்ஷா சொல்லி இருப்பது அதிமுகவுக்கு நெருக்கடியா என்று நாம் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். நிறைவு பகுதி, நிறைவு பார்வையை ஒவ்வொருடமாக கேட்கலாம். ஒரு கேள்வியை நேரடியாக வைத்திருந்தோம், அந்த கேள்விக்கான பதிலையுமே பார்த்துடலாம். தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும். அந்த ஆட்சியில்
பாஜக பங்கு பெறும் அப்படின்னு அமித்ஷா சொல்லியிருந்தது எதை காட்டுகிறது அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். கூட்டணி ஆட்சியில் உறுதி என்று 36% பேரும், எடப்பாடிக்கான அவமதிப்பு என்று 26% பேரும், பாஜகவை வளர்க்கும் நோக்கத்தில் சொல்லப்பட்ட கருத்து என்று 16% பேரும், அதிமுகவுக்கு இது நெருக்கடி என 22% பேரும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது நேயர்களுக்கு நன்றி. வம்சி, உங்க நிறைவு பார்வை சுருக்கமா? இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, சீஃப் மினிஸ்டர் யாருன்ற அதிமுக தலைவர், அதிமுகலேருந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் சொல்கிறது தான். எடப்பாடியை நேம் பண்ணாதான் இதில் பெரிய ஹைலைட்டு. என்னென்னா 2 மாதத்துக்கு முன்னாடி தெளிவாக எடப்பாடியார் தான் சிஎம்னு சொல்லிட்டு போனவர், இப்போ நேம் பண்ணல. ஸோ அவர் என்ன மறைமுகம் இண்டிகேட் பண்ணால், ஒருவேளை நீங்கள் கூட்டணி ஆட்சியில் உங்களுக்கு டியூ சீட்ஸ் கொடுக்கலன்னா நாங்கள் ஏக்நாத் ஷிண்டே போன்ற ஒருவரை இந்த அதிமுகவில் உருவாக்க முடியும்ன்றது அமித்ஷா இன்டைரக்டாக ஹைலைட் பண்ணுறாரு. இது ஒரு பெரிய நெருக்கடி. இதுக்கு பணிந்து நீங்கள் இப்போவே கூட்டணி ஆட்சி ஒரு சீட்ஸ் எவ்வளோன்னு நம்ம டிசைட் பண்ணிட்டு போங்க, கெமிஸ்ட்ரியை வளர்க்கலாம். ஏன்னா பாஜக தொண்டர்களை பொறுத்தவரை இன்று வரை அவங்க என்ன வருத்தம்னா, 2024 மோடியை வெற்றி பெற வைப்பதற்கு எடப்பாடி வர உதவவில்லை, அவரை ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் எதுக்கு உதவணும் அப்படின்ற அந்த மாதிரி எண்ணம் அவங்களுக்கு இருக்குது. திமுகவே வந்துட்டு போட்டோம், 31 நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த எண்ணத்துக்கு திமுக ஆட்சிக்கு வரணும். அவங்களுக்கு என்ன சார் ஆசை? அவர்களுக்கு என்னன்னா, நம்ம திமுகவுக்கு எதிராக நம்ம பாஜக தான் வர வேண்டும், இங்க பிரதான எதிர்க்கட்சியா பாஜக தான் வர வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. 5 வருஷம் இருந்தா 29ல இங்க எம்பிக்கள் ஜெயிச்சு 31 ஆட்சிக்கு வந்தலாம் நினைக்கிறாங்க. மெயினா எடப்பாடியார் மேல கோபம் இருந்ததுன்னா திமுக இருக்கும் கோபம் விட எடப்பாடியார் மேல கோபம் அதிகமா இருக்கு. ஏன்னா 24ல நம்ம 400 சீட் ஜெயிக்கணும்னு நினைக்கும் போது நமக்கு உதவியா இருந்து நிக்கல. அப்ப அவர் கடைசி நேரத்தில் கூட்டணியை முறித்து கொண்டதுனால அந்த எண்ணத்தில் இருந்தாருங்க. அதனால தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு அன்றைக்கு சொன்னவர் இன்னைக்கு சொல்ல மறுக்கிறாருன்றீங்க. அன்றைக்கு சொல்லும்போது சுமூகமா போகுன்ற எண்ணத்தில் சொன்னார். அதுக்கப்புறம் இப்போ இவர் திருமுருகன் காந்தி பேசும்போது சொன்னார்ல, அதிமுக தலைவர் சில பேர் இந்த கூட்டணி கொஞ்ச நாள்ல உடஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்களே. இங்க பிஃபோர் எலெக்ஷன் மறுபடியும் டிச் பண்ணுவார் அந்த எண்ணம் இருப்பதால் தான் அமித்ஷா அந்த ரைட்டா ரெண்டு தலைமையும் நல்லா தானே சார் இருக்காங்க. பரஸ்பர அவநம்பிக்கை எங்க இருந்து வரப்போகுது? வருஷத்துக்கு முன்னாடி இப்போ 23ல இதே மாதிரி தான் இருந்தாங்க. 23 இயர் ஸ்டார்டிங்ல அந்த இயர் எண்ட்ல ஏதோ ஒரு காரணத்தை சொல்லிட்டு எடப்பாடி வெளில வந்தார். அந்த 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி எலெக்ஷன் 6 மந்த்ஸ் முன்னாடி அதே மாதிரி மறுபடியும் நடக்காதுன்னு எனக்கு கேரண்டி. இப்போ முருகன் மாநாடுக்கு அப்புறம் இப்போ அதிமுக அது மாதிரி நடக்கணும்னா இப்போ போய் ஏன் சேரணும்? அவங்க சேர்ந்ததுக்கு காரணம் பாஜக 11% ஓட்டு ரீட்டைன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அது கொஞ்சமாக கெமிஸ்ட்ரியை வளர்க்கலாம். அவங்களுக்கு தெரியுது தொண்டர்கள் மத்தியில் பெரிய அதிருப்தி இருக்குது, ஒரு வருஷம் கொஞ்சம் கெமிஸ்ட்ரியை வளர்க்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் எங்கே மறுபடியும் எடப்பாடி அதே 24ல் பண்ண அதே வேலையை பண்ணாருன்னு என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஒரு இக்கு வைக்கிறாங்க. கெமிஸ்ட்ரி எவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு பார்ப்போம். சுமந்த் சாரோட நிறைவு கருத்தை கேட்போம். திரு சுமந்த், முதல்ல இந்த கூட்டணி கலாச்சாரம் இந்தியாவில் கிட்டத்தட்ட எல்லா மாநிலங்கள்லையும் இருக்குது. அதனால் இது வர்றது தப்பு கிடையாது. பக்கத்து மாநிலம் ஆந்திரா 175 இடங்களில் தெலுங்கு தேசம் சந்திரபாபு நாயுடுக்கு 135 இடம் இருக்குது. பிஜேபிக்கு எவ்வளோ இருக்காங்க? 8 பேர் பிஜேபி அமைச்சரவையில் இருக்குது. சந்திரபாபு நாயுடு பிஜேபியை நம்பி இல்லை, பிஜேபி டெல்லியில் சந்திரபாபு நாயுடுவை நம்பி இருக்கு. ஆனாலும் ஆந்திராவில் அதுதான் இந்தியாவில் பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் தமிழ்நாட்டில் வருவதில் எந்த தப்பு இல்லை. என்னுடைய உதவியுடன் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் என்றால் எனக்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. அது எந்த கட்சியாக இருந்தாலும். இங்கு திமுக பர்டிகுலரா அந்த மைனாரிட்டி திமுக அரசு என்று செல்வி ஜெயலலிதாவால் அழைக்கப்பட்ட அந்த 5 ஆண்டு காலம் அது செய்யாமல் காங்கிரஸ் சரண்டர் ஆனதுனால ஏதோ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்கிறது ஒரு பெரிய தப்பு போல இருக்குது. எந்த மாநிலத்தில் எடுத்துங்க, மகாராஷ்டிரா பாண்டிச்சேரியில மெஜாரிட்டி இல்லாத காங்கிரஸ் பாண்டிச்சேரியில ஆட்சியில அமர்த்தினாங்க. திமுக அதனால காங்கிரஸ் ஆட்சி இருந்தது. தமிழ்நாட்டுல திமுக காங்கிரஸ் தேவையில்லை. பாமக எம்எல்ஏக்களோட ஆட்சி அமைச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசத்துல எவ்வளவு எம்எல்ஏ இருக்காங்க அப்னா தல்லுக்கு? ஏன் அப்னா தல் மினிஸ்டர் வச்சிருக்காங்க யோகி ஆதித்யநாத் கவர்மெண்ட்ல? அந்த அப்னா தல் இருக்கிற 3-4 எம்எல்ஏ இல்லைன்னா பாஜக கவுந்துருமா ஆட்சி? எல்லா இடத்துலையும் அப்படிதாங்க இருக்கு. தமிழ்நாட்டில் இது ஒரு தவறான ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அது மாறுவதில் எந்த தவறும் கிடையாது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் வேண்டாம், அதை பத்தி பேச வேண்டாம். அவங்க கேட்காம இருக்கிறதுனால அதிமுக கூட்டணியில் இருக்கிறவங்க கேட்கக்கூடாதுன்னு சொல்றது ஒரு அபத்தமான ஒரு வாதம். எவ்ரி ஸ்டேட் country has seen coalition ஒரு coalition ஒரு common minimum program எல்லா தரப்புக்கும் அதிகார பரவல் அப்படின்ற கோணத்துல அந்த கூட்டாட்சி நீங்க அணுகுறீங்கன்னு நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக நாளைக்கு தமிழ்நாட்டுல யார் மந்திரின்றத டெல்லி முடிவு பண்ணுவதா? ஹோம் மினிஸ்டர் யாரு,
ஹெல்த் மினிஸ்டர் யாரு அப்படின்றத டெல்லியில போய் உட்கார்ந்துகிட்டு இப்ப பாண்டிச்சேரியில நடக்குதுல்ல அது மாதிரி டெல்லி தமிழ்நாட்டை ஆள்வதா, கோட்டையில பிஜேபியை உட்கார வச்சு டெல்லிக்காரங்கள்ட்ட போய் ஒவ்வொன்றுக்கும் அனுமதி கேட்கிற நிலைமை வருமா? 50 வருஷம் தமிழ்நாட்டுல இல்லாத ஒரு கல்ச்சரை இப்ப ஏடிஎம்கே கொண்டு வர பார்க்கிறதா? என்ன ஒரு அபத்தம்! ஒரு 10 எம்எல்ஏ வந்தாங்கன்னா ஒரு என்ன சார் அபத்தம்? கூட்டணி ஆட்சின்னு வந்தா அது ஒரு ஆட்சியா இருக்குமா? அதிமுக ஆட்சியா இருக்குமா? நினைத்ததெல்லாம் முதலமைச்சரா? நான் ஒருவேளை ஆட்சி மாறுமான்னு தெரியாது, மாறி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வந்துட்டாருனாலும் ஒரு ஹோம் மினிஸ்டரா அல்லது மற்ற முக்கியமான இலாக்காக்களை டெல்லியில பிஜேபி வாங்கிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அவர் நினைத்ததெல்லாம் செய்ய முடியுமா? அவங்க நினைச்சதெல்லாம் செய்ய முடியுமா? ஆந்திரால நடக்கக்கூடிய ஆட்சி இருங்க ஆந்திரால பிஜேபி அமைச்சர் இருக்காரு, சந்திரபாபு நாயுடு சீஃப் மினிஸ்டர், டெல்லி தான் ஆட்சி செய்த ஆந்திரால. என்னங்க ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு ஆர்குமெண்ட். டெல்லியில இவர் கோல் இருக்கு சார், இவர் தயவுல அந்த கவர்மெண்ட் இருக்கு, அவரிடம் அவங்க விளையாட முடியாது. டெல்லியில சந்திரபாபு நாயுடு டெல்லி தயவு தேவையில்லை. பிஜேபி மினிஸ்டர் ஆக்குனாரு. இல்ல சார், ஒரு பெருந்தன்மையா கொடுத்திருக்காரு சார் அவரு. நாளைக்கு வந்து அவரால அவர் பிஜேபியால அவர் அதிகாரத்துல இல்ல. கலாச்சாரம் அதுதாங்க அவரை அவங்க நிர்பந்திக்க முடியாது. தமிழ்நாட்டை அவங்க அப்படி நடத்துவாங்களா? என்ஆர் காங்கிரஸ் அப்படிதான் நடத்திட்டு இருக்கா பிஜேபி. இதை எடுத்துட்டு போங்க, ரங்கசாமியை கேளுங்க. பேசுனீங்கன்னா பணம் அவ்வளவுதான். என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ஆட்சி நடக்குது, அது என்ன மாதிரியான கூட்டணி ஆட்சின்னு சொல்லுங்க. பாண்டிச்சேரியில யார்ட்டையாவது கேளுங்க அப்படி என்ன, அது என்ன ஆட்சி? என்ன ஆட்சி? டெல்லியில அவ்வளவு அலங்கோலம் சார், ஒவ்வொன்றுக்கும் டெல்லியை கேட்கிறாங்க. ரங்கசாமி நாள் கணக்குல அவர் ஒரு முதலமைச்சராவே அவனும் மதிக்கிறாங்க. ரங்கசாமி ஆட்சி முதலமைச்சர் அவ்வளவு அவமதிக்கப்படுறாரு, அவரே புழுங்கி இருக்கிறார். நீங்க க்ளோஸா ஃபாலோ பண்ணல நினைக்கிறேன். சொல்ல வேண்டிய விஷயத்தை நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? அவர் பேசி இருக்கார் சார், அவர் தலைகுனிறாரு, நீங்க அவரே பேசி இருக்காரு, அவரே பேசி இருக்காரு தலைவர். அப்ப கூட்டணி விட்டு அவரே பேசியிருக்காரு. ஏன்னா என்னால ஆள முடியல, நன்மை செய்ய பிஜேபி விட மறுக்குது, அப்படி அவரே பல இடங்கள்ல பேசி இருக்கிறார். நான் உடைய நிறைய கருத்தை எடுத்துக்கிறேன். கூட்டணி ஆட்சி நல்லது, விட்டுட்டு போலாமே. அப்ப சார் எந்த எம்எல்ஏவும் இல்லாம நியமன எம்எல்ஏக்களை வச்சுக்கிட்டு 3 எம்எல்ஏவை பிஜேபி போட்டு நியமன எம்எல்ஏக்கள் மூலமா ஆட்சி பெரும்பான்மையை வச்சுக்கிட்டு ஓட்டுறாங்க. அவர் எப்படி விட்டுட்டு போவாரு? அவங்க நடத்துற அதிகார துஷ்பிரயோகத்தை பேச மாட்டீங்க. நெருக்கடிக்கு ஆளாகிறவருக்கு வந்து ஏன் அவர் விட்டுட்டு போக மாட்டாருன்னு கேட்டா என்ன நியாயம் எனக்கு தெரியல. ரொம்ப லாஜிக்கலான தர்க்கமான அறம் சார்ந்த ஒரு ஆர்குமெண்டா உங்களோட ஆர்குமெண்ட்டை நான் எடுத்துக்கிறேன். நன்றி திரு முத்துகிருஷ்ணன். லாஜிக்கல் ஆர்குமெண்ட் அதுதான். ஒரு கூட்டணியில எனக்கு மரியாதை இல்ல. நிச்சயமாக அதிமுகவினுடைய தலைவரை எவ்வளவு மதிச்சாலும் கேட்கணும்ன்றீங்க, பணிஞ்சு போயிரு. தமிழக மக்கள் விரும்ப மாட்டார்கள். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் அதிமுகவின் தலைவர்கள் தலைகுனிந்து நிற்பதை ஒருபோதும் விரும்ப மாட்டார்கள். ஒரு தேர்தல் களத்தில் அதிமுகவின் தலைமையில் இந்த தேர்தலை பாஜக சந்தித்தால் ஏதேனும் ஒரு வாய்ப்பு இருக்குன்றால் ஒரு 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 மரியாதைக்குரிய இடம், ஒரு கணிசமான இடம், அல்லது அவர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரலான ஒரு ஆர்கானிக்கான ஓட் பேங்கை அடைவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் பாஜகவின் தலைமையில் என்டிஏயின் தலைமையில் என்கிற இந்த கோணம் என்பது இந்த கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவை தான் தரும். இன்னொரு பக்கம் நிச்சயமாக இந்த கூட்டணி முதலில் தங்களுடைய கூட்டு திட்டம் என்ன, அவங்களுடைய காமன் மினிமம் ப்ரோக்ராம் என்ன என்பதை முன்வைத்தால்தான் அது இந்த களத்தில் என்ன எதிர்பார்ப்புகளை மக்களிடம் விதைக்கிறது என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். தேங்க்யூ. சபீர், சிஎம் கேண்டிடேட் சம்பந்தமா சொல்றாரு. அதாவது இல்லை, 2024 அவர் கூட்டணியை விட்டு வெளியே வரும்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது என்னன்னா, நான் வந்து ஒரு மெகா கூட்டணியை அமைப்பேன் அப்படின்னாரு. இப்போ கூட அந்த மெகா கூட்டணி அமைக்கின்ற முயற்சியில் இருக்கும்போது தான் பாஜக அவரை கூட்டணிக்குள்ளே இழுத்து அவரால் அந்த மெகா கூட்டணி இப்போ கூட அமைக்க முடியவில்லை. அதிமுக தான் இந்த கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறது, மெகா கூட்டணி அவங்களால அமைக்க முடியல. இப்போ ஆட்சியில் பங்கு அப்படின்ற இடத்துக்கு அதிமுக தயார் நிலையில் இருந்தாங்கன்னா, நாங்கள் ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னு பிஎம்கேவை கூப்பிட்டுருப்பாங்க, தேமுதிகவை கூப்பிட்டுருப்பாங்க, அவங்களால ஒரு மெகா கூட்டணியை அமைத்திருக்க முடியும். மற்ற பல கட்சிகள் இங்கே வந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதற்கு தயாரான நிலையில் இருப்பாங்க, வருவாங்க, சிறிய கட்சிகள்லாம் வருவாங்க. பட் அதெல்லாம் ஏன் அவர்களால் செய்ய முடியவில்லை? எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்குது இன்னும். அதெல்லாம் அந்த முயற்சிகள்லாம் இப்போ எடுத்து ஒரு 6 மாதத்தில் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போயிருக்கலாமே. அதிமுக முதல்ல அது தயாராக இல்லை அப்படின்றது தான் வந்து இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இங்கே பிஜேபி ஆட்சியில் பங்கு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை கன்வே பண்ணிட்டே இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அதை கன்வே பண்ணுறாரு, அது அமித்ஷாவே செய்கிறார் அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்கள் பேசலை, அது கட்சி தலைமை தான் முடிவு பண்ணும் அப்படின்றாங்க.
ஸோ இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் தலைவர்களுக்கும் பாஜக தலைவர்களுக்கும் அது பற்றி ஐடியா இல்லை. அப்போ இது தேசிய தலைமை முடிவு செய்து இந்த விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் செய்யணும் அப்படின்ற ஒரு முயற்சியில் அவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். அதற்கு அதிமுக தயாராக இருக்கிறதா இல்லையா அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச். அப்படி தயாராக இருக்கிறது அப்படின்னா முதல்ல அதுக்கு தொண்டர்களை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறோம், தொண்டர்களை முதல்ல எப்படி ஏற்றுக்க வைக்க போகிறோம். அதாவது அதிமுக தொண்டர்கள் மிகவும் சோர்வான மனநிலையில் இருக்காங்க. அவங்க பல தேர்தல் தோல்விகளை சந்தித்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை அப்படின்றது இன்னும் கிடைக்கல. ஒரு பாஜகவுடன் தேசத்தை ஆளுகின்ற கட்சியுடன் கூட்டணி அமைந்ததுக்கு பிறகு கூட நாம் இந்த தேர்தலில் வரக்கூடிய தேர்தலில் ஜெயிப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இல்லை. அந்த நம்பிக்கையை அதிமுக தலைமையால் ஏற்படுத்த முடியவில்லை. இப்போ இந்த கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கு பிறகு அது தொண்டர்களை மேலும் சோர்வடைய மட்டும் செய்யாமல் அது அதிமுகவுக்கே ஒரு பெரிய பின்னடைவாக அமையும் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே 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 நன்றி. திருமுருகன் காந்தி நிறைவேப்பார். இதில் தேர்தல் இன்னும் நடக்கலை, முடிவுகள்லாம் இது வரல, வெற்றியை பெறதோ அதெல்லாம் எந்த சம்பவமும் நடக்கலை. ஆனால் இப்போவே வந்து அதிமுகவை வந்து பாரதிய ஜனதா கட்சி கட்டுப்படுத்துவது, அதிமுகவினருடைய குரலை அவர்களுக்கான ஜனநாயக உரிமையை இல்லாமல் வந்து பாரதிய ஜனதா கட்சி அந்த ஜனநாயக விரோதமாக நடந்து கொள்றதெல்லாம் அப்பட்டமாக தெரிவது என்பது ரொம்ப கவலையாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டணி நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்படுங்கிற கேள்விக்கு அதிமுகவினர் பதில் சொல்ல வேண்டும். ஏன்னால் இப்படிப்பட்ட ஒன்று தான் நீங்கள் கடந்த ஆட்சியில் இருந்ததுனால கடுமையான எதிர்ப்பை தமிழ்நாட்டில் எதிர்கொண்டீங்க, அதனால தான் ஆட்சியை இழந்தீங்க. அதே நிலையை இன்றைக்கும் வந்து பாஜகவோடு நீங்கள் அதே மாதிரியான ஒரு உறவை மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறது உங்கள் மேலே ஒரு பெரிய அவநம்பிக்கையை தொடர்ச்சி உருவாக்கிட்டு அது பப்ளிக்காக எல்லாத்துக்கு முன்னாடியும் ஒரு ஊடகத்தின் வழியாகவே எல்லாருமே பார்க்க முடியுது. ஆகவே இது வந்து அதிமுகவினருக்கு மிகப்பெரிய பின்னடைவை கொடுக்கும். ரெண்டாவது, திரு சுமந்த் அவர்கள் சொன்னது வந்து கூட்டணி ஆட்சிங்கிறது ரியாலிட்டி அப்படின்னு வந்து பேசுகிறாங்க. நீங்கள் மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்துக் கொள்வது என்பதெல்லாம் வேறு, அது வந்து ஜனநாயகத்தன்மை, அதில் யாரும் மறுக்கலை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பது என்பதெல்லாம் அது பாரதிய ஜனதா கட்சி அந்த ஆட்சியை கைப்பற்றுவதற்காக அங்கே வலிமையாக இருக்கக்கூடிய கட்சிகளை நாசம் செய்வதற்காகத்தான் கூட்டணி வைக்கிறார்கள். அதுதான் நம்ம வந்து பீகாரில் வந்து பார்க்குறோம். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆந்திராவில் திரு நாயுடு அவர்கள் வச்சிருக்கிறாரு, அதில் என்ன தவறு, இத்தனைக்கும் ஒரு பெரிய மெஜாரிட்டி வச்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆந்திராவுடைய நிலைமை என்னவென்றால், ஆந்திராவில் புது தலைநகரம் உருவாக்குவதற்கான நிதியை டெல்லியில் ஒதுக்க வேண்டும் என்ற முடிவெடுத்தும் கூட நாயுடு அவருடைய ஆட்சி காலத்திலோ அதற்கு அடுத்த ஆட்சி காலத்திலோ ரெண்டுலையுமே ஒதுக்கவே இல்லை. மிகப்பெரிய அளவுக்கு நெருக்கடியை கொடுத்து ஆந்திரா பின்னுக்கு தள்ளப்பட்டது. இப்பொழுது கூட்டணியில் வைத்து கொண்டால், கூட்டணியில் இருக்கும் பொழுது கூட நீங்கள் நிதியை எனக்கு ஒதுக்கலை அப்படின்னால் பாரதிய ஜனதா கட்சி நேரடியாக குற்றம் சாட்ட முடியும், அம்பலப்படுத்தி விட முடியும். நீங்கள் பீகாரில் வந்து கூட்டணியில் வைத்த காரணத்தினால தான் பீகாருக்கு நான் வந்து நிதி ஒதுக்குறேங்கிற ஒரு மிரட்டல் போக்கை வந்து செய்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காத காரணமும் இது போல ஒரே நிலைமை தான். ஆகவே பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது மிரட்டி பணிய வைக்கப்படுகின்ற, அது வந்து ஒரு குண்டாயுசமான ஒரு கூட்டணியை தான் வச்சுட்டு இருக்காங்க. ஜனநாயகமான கூட்டணி வந்து இல்லை. மகாராஷ்டிராவிலையும் நம்ம அதான் பார்த்துருக்குறோம், பீகார்லேயும் நம்ம வந்து அதுதான் வந்து பார்த்துருக்குறோம். அப்போ இந்த கூட்டணிக்கான பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைப்பது என்பது அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்காக கூட்டணி வைப்பதல்ல, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது மட்டுமல்லாமல் அங்க இருக்க மாநில கட்சியை ஒழிப்பதற்கான சூழலை உருவாக்குவதுதான். நிதிஷ்குமார் வந்து ஒரு சமயத்தில் வந்து 2014 ஒரு பிரதமர் கேண்டிடேட்டா அறியப்பட்ட ஒருவர், நரேந்திர மோடிக்கு இணையான ஒரு தலைவராக அறியப்பட்ட ஒருவர். அவருடைய நிலை இன்றைக்கு என்ன என்பதை ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒருவருக்கு ஏற்பட்ட நிலை தான் நாளைக்கு நாயுடு அவர்களுக்கும் ஏற்படும், அல்லது யார் வேண்டுமானாலும் யாரெல்லாம் கூட்டணி வைக்கிறாலும் அவருக்கெல்லாம் இதே நிலைமை தான் வந்து நிற்கும். அதனால சிவசேனாவுக்கு ஏற்பட்ட நிலைமை, நிதிஷ்குமாருக்கு ஏற்பட்ட நிலைமை நாளைக்கு எடப்பாடியாருக்கும் ஏற்படாது என்பதில் என்ன நிச்சயம் இருக்கிறது என்பதை கேள்வியாக. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைப்பது என்பது ஏதோ ஜனநாயக நடவடிக்கை, அது ரொம்ப இயல்பானது, நார்மலைஸ் பண்றது வந்து தவறானது. அது பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி என்பது அந்த கட்சியை ஒழித்து அதிகாரத்தை கைப்பற்றுகின்ற ஒரு பெரியண்ணன் போக்கும் ஒரு ஜனநாயக விரோத போக்கும் தான் இருந்திருக்கு. ஆகவே அது வந்து ஒரு கூட்டணியாலாம் சொல்லவே கூடாது. அது மிரட்டல் பாணியான ஒரு அரசியல் தன்மை, அது தவறான மாடல். அது இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு மாடல் என்பது இருக்கக்கூடாது என்பதுதான் ஜனநாயக போக்காளர்களுடைய விருப்பம். அது நன்றி. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.